உறுதி செய்திடும் வகையில் 5 ஆண்டுகளில் 131 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தி அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் 2026-27 ஆண்டிற்கு 125 லட்சம் மெட்ரிக் டனாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது தவிர ஊட்டச்சத்து வழங்கும் பயிர் வகைகள், காய்கறிகள், பழங்களிலும் உற்பத்தினை அதிகரித்து தன்னிறைவை எட்டி ஊட்டச்சத்து பாதுகாப்பினை அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சீரிய திட்டங்களை செயல்படுத்தி இந்த இலக்குகளை எட்ட அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். நீர்ப்பாசன பரப்பை அதிகரிப்பதை இந்த அரசு தொலைநோக்கு திட்டமாக கொண்டுள்ளதால் பண்ணை குட்டைகள், ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் போன்ற பாசன ஆதாரங்களை ஏற்படுத்தி தருவதன் வாயிலாக மானாவாரியாக உள்ள சுமார் 2600 ஏக்கர் பரப்பு பாசனம் பெறும். இது தவிர நுண்ணீர் பாசன அமைப்புகளால் பாசன நீர் பயன்பாட்டு திறனை அதிகரிப்பதன் வாயிலாக சுமார் 50,000 ஏக்கர் கூடுதலாக பாசனம் பெறும். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடுத்த பிறவியில் தாம் விவசாய குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்றார். ஆனால் இப்போதே அவர் எல்லா விவசாய குடும்பங்களுக்கும் மகனாக தான் இருக்கிறார். அதனால்தான் பயிர் சாகுபடியை தொடர்ந்து மேற்கொள்ள உழவர்களுக்கு வழங்கப்படும் இலவச மும்முனை மின்சார சேவையானது இவ்வரசால் எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார்கள். அதன்படி 2026-27 ஆண்டில் இலவச மின் இணைப்புகளுக்கான கட்டண தொகையாக தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு 7,432 கோடியே 58 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். இயற்கை சீற்றங்களால் நிகழும் பாதிப்புகளினால் ஏற்படும் வருவாய் இழப்பினை ஈடு செய்ய பயிர் காப்பீட்டு இழப்பீட்டு தொகையும், இயற்கை பேரிட காலங்களில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் சேதங்களுக்குரிய நிவாரணமும் வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் நடவடிக்கைகள் இந்த அரசால் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இவை எல்லாவற்றுக்கும் மேல் நேர்மைக்கும் நெருப்புக்கும் உருவான தமிழரான நமது முதலமைச்சர் அவர்களின் அறிவுரைப்படி செயல்படுத்தும் அனைத்து திட்டங்களையும் அவற்றின் முழு பலன்களும் விவசாயிகளை சென்றும் சேரும் வகையில் வெளிப்படைத்தன்மையுடனும் பொறுப்புணர்ச்சியுடனும் பாரபட்சமின்றியும் செயல்படுத்துவதில் முழு கவனம் செலுத்தி அனைவரும் விரும்பத்தக்க ஒரு மாற்றம் ஏற்படுத்தப்படும். வேளாண்மை துறை முந்தி தரிசடித்து முச்சாரியாய் மறித்து நைந்திடவே சேறு கலக்கி நயமாக நாள் உழவு பிந்து உழுது கட்டி பேர்த்து மிதித்து அழுத்தி பந்தியாக வரப்பு படுத்தி கொத்தி திருத்தி திரை கொண்டு அங்கு தண்ணீர் தேங்க வடித்துவிட நிறையாய் மடைகள் நீக்கி பரம்பு அடித்து குறைவில்லாம குண்டினில் கொளிஞ்சி போட்டு மிதித்து விரைநெலின் கோட்டை எடுத்து வந்து விதைத்து நாற்று விட்ட செய்தியை செங்கோட்டு பல் சிறப்பாக விவரிக்கிறது. நாற்று விடுவதற்கே இத்தனை பணிகள். முழுமையாக ஒரு பயிரை விளைவித்து மகசூல் எடுத்து அதனை விற்பனை செய்து வருமானம் காண எத்தனை பணிகள், புதிய தொழில்நுட்பங்கள், ஆலோசனைகள், தரமான இடுபொருள்கள் முதலியவற்றை காலத்தை கிடைக்க செய்யவும் விவசாயிகளோடு தோளோடு தோள் கொடுத்து உற்பத்தினை பெருக்கவும் வேளாண்மை துறை பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் வேளாண்மைக்கு ஆதாரமாக விளங்கும் மண்ணின் வளத்தை காப்பது நீடித்த மற்றும் நிலையான உணவு உற்பத்திக்கும் வளம் குன்றா வேளாண்மைக்கும் இன்றியமையாதது. மண்புழுக்கள் தான் உழவர்களின் நண்பர்கள் என்பார்கள். மண்புழுக்கள் தங்களுடைய வலைகளால் மழைநீரை மண்ணுக்குள் கொண்டு சேர்க்கின்றன. ஆகவே மண்புழுக்கள் வாழும் அளவிற்கு மண் வளத்தை அதிகரிக்க வேண்டியுள்ளது. தமிழ்நாட்டில் செம்மண், பழுப்பு நிறமண், கரிசல் மண், சாம்பல் நிற மண், வண்டல் மண் என பல்வேறு மண் வகைகள் உள்ளன. ஒவ்வொரு மண்ணுக்கும் ஏற்ற பயிர் உள்ளவாறே ஒவ்வொரு பயிருக்கும் ஏற்ற மண் வகையும் உண்டு. ரசாயன உரங்களை மட்டுமே தொடர்ந்து பயன்படுத்துவது, பயிர் கழிவுகள் மண்ணில் மட்காமல் இருப்பது, பண்ணை கழிவுகளை முறையாக மறுசுழற்சி செய்யாதது போன்றவற்றால் மண்ணில் உள்ள உயிர்ம கரிம அளவு குறைவதுடன் மண் நலமும் வேளாண் உற்பத்தி திறனும் பாதிக்கப்படுகின்றன. எனவே மண்ணில் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை அதிகரித்தல், கலர் உவர் நிலங்களை சீர்திருத்துதல், ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்தல், இயற்கை உயிர்ம வேளாண் முறைகளை ஊக்குவித்தல் ஆகிய செயல்பாடுகளை மேற்கொண்டு வளமான தமிழ் மண்ணை வருங்காலம் காணுமாறு தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5 ஆண்டு திட்டமாக இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்படுகிறது. மண் வளத்தை அறிந்து அதற்கேற்ப சமசீர்
உர பயன்பாட்டை ஊக்குவிக்கும் விதமாக 1,00,000 விவசாயிகளுக்கு 4 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் மண்ணல் அட்டைகள் வழங்கப்படும். கூடுதலாக உழவர் அடையாள எண் பெற்ற சுமார் 3,00,000 விவசாயிகளுக்கு மண் நல அட்டைகள் ஒன்றிய மாநில அரசு திட்டத்தின் கீழ் 6 கோடியே 16 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் வழங்கப்படும். மண் வளத்தை மீட்டெடுக்கும் வகையில் 1,00,000 ஏக்கர் பரப்பிற்கு தேவையான தக்கை பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி போன்ற பசுந்தாள் உர விதைகள், 22,000 ஏக்கருக்கு தேவையான பல்வகை தானிய விதைகள் விவசாயிகளுக்கு மானிய விலையில் விநியோகிப்பதுடன் வளர்ந்த பசுந்தலைகளை நிலத்திலே மடக்கி உழுது மட்க செய்திட ஏக்கருக்கு 3,000 ரூபாய் உழவு மானியமும் வழங்கப்படும். இதற்கென 63 கோடியே 50 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். மண் வளத்தை பாதுகாக்கும் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைக்கவும் 1,00,000 ஏக்கருக்கு தேவையான திரவ உயிர் உரங்கள் 4 கோடியே 50 லட்சம் ரூபாயிலும், உர பயன்பாட்டு திறனை மேம்படுத்தும் வகையில் நீரில் கரையக்கூடிய உரங்களும், மகசூலை அதிகரிக்க பருத்திக்கு காட்டன் பிளஸ், கரும்பிற்கு சுகர் கேன் பூஸ்டர் மற்றும் நெற்பயிரில் பூக்கும் தன்மையை மேம்படுத்தும் ரைஸ் ப்ளூம் ஆகிய பயிர் ஊக்கிகளும் 12 கோடியே 38 லட்சம் ரூபாய் செலவில் விநியோகிக்கப்படும். மாநிலம் முழுவதும் உயிர்ம வேளாண்மையை பரவலாக்கம் செய்யும் நோக்கில் 2026-27 ஆண்டில் மாநில அரசின் சிறப்பு திட்டமாக 20,000 ஏக்கரில் உயிர்ம வேளாண் முறைகளை பின்பற்றும் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 4,000 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்க 8 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இது தவிர பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் உயிர்ம வேளாண்மை ஈடுபடும் உழவர்களை ஒருங்கிணைத்து 7,500 ஏக்கரை உள்ளடக்கிய உயிர்ம வேளாண்மை தொகுப்புகள் உருவாக்கவும், இயற்கை வேளாண்மை வாயிலாக மண் வளத்தை மேம்படுத்தி நஞ்சிலா உணவு உற்பத்தி செய்திட இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கத்தில் நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் 3,125 ஏக்கரில் புதிய இயற்கை வேளாண்மை தொகுப்புகள் உருவாக்கவும், 7,500 ஏக்கரில் இயற்கை வேளாண்மை மேற்கொண்டு வரும் விவசாயிகள் 2ஆம் ஆண்டு செயல்பாடுகளை தொடரவும் 2026-27 ஆண்டில் 9 கோடியே 12 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். உயிர்ம வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையில் நிரந்தர மண்புழு உரக்கூடங்கள் அமைத்திட 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தேசிய உயிர்ம உற்பத்தி திட்டத்தில் புதிதாக பதிவு செய்யும் விவசாயிகளுக்கான பதிவு கட்டணமும், மாறுதல் காலத்தில் உள்ள விவசாயிகளுக்கான புதுப்பித்தல் கட்டணமும் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு உயிர்ம விவசாயிகளுக்கு உயிர்ம வாய்ப்பு சான்றிதழ் இலவசமாக வழங்கப்படும். கடந்த ஆண்டு புதிதாக பதிவு செய்யும் விவசாயிகளுக்கு மட்டுமே கட்டண விலக்கு அளிக்கப்பட்ட நிலையில் இவ்வாண்டு முதல் உயிர்ம சான்று பெறுவதற்கான மாறுதல் காலத்திலும் விவசாயிகள் தொடர்ந்து உயிர்ம நிலையினை கண்டுபிடிப்பதை ஊக்குவிக்கும் முகமாக மாறுதல் காலத்திற்கும் இந்த கட்டண விலக்கு விரிவுபடுத்தப்படும். தேசிய உயிர்ம உற்பத்தி திட்டத்தில் சான்றளிக்கப்படும் உயிர்ம விளைபொருட்களில் நச்சு பொருட்களின் தன்மையினை விவசாயிகள் அறிந்து அவற்றின் தரத்தை உறுதிப்படுத்தி அயல்நாட்டு மற்றும் உள்நாட்டு சந்தையில் விற்பனை செய்து அதிக விலை பெறவும், நஞ்சற்ற பொருட்களை நுகர்வோர் பெறவும், நச்சு மதிப்பீடு பரிசோதனை செய்வதற்கான கட்டணத்திற்கு முழு மானியம் வழங்கும் பொருட்டு 25 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். கலர் உவர்த்தன்மைகளால் பாதிக்கப்பட்ட மற்றும் வளம் குறைந்த நிலங்களை மீட்டெடுப்பதற்காக மண் சீர்திருத்தம் குறித்து 2,000 ஏக்கரில் செயல்விளக்கம் மேற்கொள்ள 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மண் நல மேம்பாட்டு குறித்த தொழில்நுட்பங்களை உழவர் பெருமக்களுக்கு எடுத்துரைக்க விழிப்புணர்வு மற்றும் விளம்பர பணிகள் 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்படும். காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை எதிர்கொள்ள நேரடி நெல் விதைப்பு, நீர்மறைய நீர் கட்டும் பாசன முறை, மெல்ல கரையும் உரங்களின் பயன்பாட்டு முறைகளை பின்பற்றி பசுமை குடில் வாயு வெளியேற்றதை 50% தவிர்த்து கரிமத்தை அகற்றி மண்ணில் சேமிக்கும் விவசாயிகளுக்கு கார்பன் வர்த்தகம் வழியாக கூடுதல் வருமானம் பெறுவதை ஊக்குவிக்க 2,000 ஏக்கரில் செயல் விளக்கங்கள் அமைத்து கண்காணிப்பு மற்றும் சீராய்வு நெறிமுறைகளை உருவாக்க மாநில நிதியிலிருந்து 60 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 2026-27 ஆண்டில் 122 கோடியே 51 லட்சம் ரூபாய் நிதியில் 10 கூறுகளுடன் செயல்படுத்தப்படும். நெல் விதை உற்பத்தி மற்றும் விதை விநியோக மானியத்திற்கான சிறப்பு திட்டம். விவசாயிகளுக்கு இடுபொருட்கள் போதிய அளவில் குறித்த பருவத்தில் கிடைக்க செய்ய இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது.
நெல் உற்பத்தி திறனை அதிகரிப்பதில் முக்கிய பங்களிப்பை வழங்கும் தரமான விதை உற்பத்தி மற்றும் விநியோகத்திற்கான மானியத்தினை 2026-27 ஆண்டு முதல் ஒன்றிய அரசு நிறுத்திவிட்டது. ஆனால் விவசாயிகளின் கோரிக்கையினை ஏற்று அவர்களின் நலன் கருதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தாய் உள்ளத்தோடு அறிவுறுத்தபடி விதைப்பண்ணைகள் அமைத்து 7730 மெட்ரிக் டன் சான்று நெல் விதை உற்பத்தி செய்து தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமைக்கு வழங்கும் விவசாயிகளுக்கு நெல் விதை உற்பத்தி மானியமும் 14570 மெட்ரிக் டன் சான்றளிக்கப்பட்ட விதைகளை மானியத்தில் விநியோகிக்க நெல் விதைய விநியோக மானியமும் வழங்குவதற்கு 2026-27 ஆண்டு 34 கோடியே 72 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். உழவர் செயற்கை நுண்ணறிவு ஏஏ திட்டம் சரியான நேரத்தில் விவசாயிகளுக்கு கிடைக்கும் தகவல் சரியான நேரத்தில் பெய்யும் மழைக்கு நிகர் என்பதை உணர்ந்துதான் விவசாயிகளுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வசதி ஏற்படுத்தி மண் வளம் மற்றும் பயிர் சாகுபடி குறித்த தகவல்களை உடனுக்குடன் வழங்க வேண்டும் என்ற தொலைநோக்கு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் இயந்திரவழி கற்றலுக்கு மிஷின் லேர்னிங் உரிய தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து வானிலை முன்னறிவிப்பு, மண்ணலம் மற்றும் மண் வளம், பூச்சி நோய் மேலாண்மை, பருவநிலைக்கு ஏற்ற பயிர் என விதைப்பு முதல் அறுவடை வரையிலான அனைத்து தொழில்நுட்ப ஆலோசனைகளும் சேவைகளும் வழங்கப்படும். இவற்றோடு சந்தை நிலவரம், குரல்வெளி வேளாண் சேவைகள், அரசு திட்டங்கள் உள்ளிட்ட அனைத்து அறிவுசார் வேளாண் சேவைகளையும் விவசாயிகள் தங்களது தொலைபேசி, கைபேசி வாயிலாக எளிதாக பெறும் வகையில் 2026-27 ஆண்டில் உழவர் செயற்கை நுண்ணறிவு திட்டம் செயல்படுத்திட மாநில நிதியிலிருந்து 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். பயிர் வகைகள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களில் தன்னிறைவுக்கான இயக்கம். தமிழ்நாட்டில் பயிர் வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துகள் சாகுபடி விற்பனை அதிகரித்து அடுத்த 5 ஆண்டுகளில் உற்பத்தியில் தன்னிறைவு அடையும் வகையில் பயிர் வகையில் 65 கோடியே 28 லட்சம் ரூபாயிலும், உணவு எண்ணெய் வித்துகளில் 138 கோடியே 36 லட்சம் ரூபாயிலும் ஆக மொத்தம் 203 கோடியே 64 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் பயிர் வகைகள் மற்றும் உணவு எண்ணெய் வித்துகள் தன்னிறைவுக்கான இயக்கம் செயல்படுத்தப்படும். இதன்படி உளுந்து, துவரை, பச்சை பயிறு, காராமணி உள்ளிட்ட பயிர்களின் சாகுபடி பரப்பை 15,19,000 ஏக்கரிலிருந்து 24,70,000 ஏக்கராக விரிவாக்கம் செய்திடவும், உற்பத்தியை 3,88,000 மெட்ரிக் டனிலிருந்து 7,72,000 மெட்ரிக் டன் அதிகரித்திடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் நிலக்கடலை, எள், சூரியகாந்தி, ஆமணக்கு போன்ற எண்ணெய் வித்துகளின் சாகுபடி பரப்பை 9,26,000 ஏக்கரில் இருந்து 14,89,000 ஏக்கராக விரிவாக்கம் செய்திடவும், உற்பத்தியை 8,77,000 மெட்ரிக் டனிலிருந்து 16,14,000 மெட்ரிக் டனாக அதிகரித்திடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் அதிக சத்துக்களுடன் நிறைய மருத்துவ குணங்களையும் உள்ளடக்கிய சிறுதானிய உணவு பழக்கம் வீடுகளில் தொடங்கி உணவகங்கள் வரை பரவ தொடங்கியுள்ளது. இவற்றின் தேவையை கருத்தில் கொண்டு கம்பு, சோளம், கேழ்வரகு போன்ற சிறுதானியங்களின் சாகுபடி பரப்பு உற்பத்தி தினை அதிகரிக்கும் நோக்கில் தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2026-27 ஆண்டில் உழவர் குழுக்கள் அமைத்தல், மாட்டுப்பயிர் சாகுபடி தொகுப்பு மானியம், சிறு தலைகள் விநியோகம், வேளாண் இயந்திர வாடகை மையங்கள், முதன்மைப்படுத்தப்படும் மையங்கள் போன்ற இனங்கள் 63 கோடியே 81 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் வாயிலாக 11,80,000 ஏக்கர் பரப்பளவில் சிறுதானிய பயிர் சாகுபடி செய்யும் 4,75,000 விவசாயிகள் பயனடைவர். தமிழ்நாடு குறுதானிய இயக்கம் தமிழ்நாட்டில் வறட்சியை தாங்கக்கூடிய குறைந்த நீர் தேவை கொண்ட அதிக ஊட்டச்சத்து நார்ச்சத்துடைய குறுதானியங்களான சாமை, திணை, வரகு, குதிரைவாளி, பனிவரகு போன்றவை சராசரியாக 61,750 ஏக்கரில் சாகுபடி செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் குறுதானியங்களின் சாகுபடி பரப்பை 2 மடங்காக அதிகரிக்கும் நோக்கில் 2026-27 ஆண்டில் தமிழ்நாட்டில் 29 மாவட்டங்களில் தமிழ்நாடு குறுதானிய இயக்கம் செயல்படுத்த 7 கோடியே 61 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். அதிக ஊட்டச்சத்து நிறைந்த சீமை திணை, பாப்பரை,
குலசாமை ஆகிய பயிர்களை அறிமுகப்படுத்துதல். புரதசத்து, நார்சத்து, கால்சியம், பொட்டாசியம், இரும்பு, வைட்டமின் ஆகியவை அதிகமாகவும் குளுட்டான், கிளைசிமிக் குறியீடு குறைவாகவும் உள்ள தானிய பயிர்களான சீமை, திணை, பாப்பரை மற்றும் குலசாமை ஆகிய பயிர்களை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தும் நோக்கில் அவற்றை சாகுபடி செய்வதற்கு உகந்த தட்பவெப்பநிலை கொண்ட நீலகிரி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, சேலம் முதலிய மாவட்டங்களில் 30 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல் விளக்க திடல்கள் அமைக்கப்படும். பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம். இந்தியாவில் மொத்த நூற்பு திறனில் 46%, விசைத்தர திறனில் 22%, கைத்தறை திறனில் 12%, பருத்தி பின்னலாடை உற்பத்தியில் 70% தமிழ்நாட்டில் அமைத்து நாட்டின் ஜவுளி மற்றும் ஆடைத்துறையின் வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்காற்றி வருகிறது. வெள்ளை தங்கம் என்றும் கிங் ஆஃப் ஃபைபர் என்றும் அழைக்கப்படும் பருத்தி தமிழ்நாட்டில் சராசரியாக 3,14,000 ஏக்கர் பரப்பில் சாகுபடி செய்யப்பட்டு 2,50,000 பொதிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இதனால் தமிழ்நாட்டில் செயல்படும் பருத்தி நூற்பாலைகளின் தேவையான 120 லட்சம் பொதிகளில் 98% பிற மாநிலங்களிலிருந்தே பெறப்படுகிறது. எனவே பருத்தி உற்பத்தியினை அதிகரிக்கும் நோக்கில் உயர் விளைச்சல் தொழில்நுட்பங்களான அடர் நடவு, நெருக்க நடவு, ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை, நுனி கிள்ளுதல் ஆகியவற்றோடு வருமானத்தை பெருக்கும் நோக்கில் மிக நீண்ட இலை பருத்தி சாகுபடி, ஊடு பயிர் சாகுபடி ஆகியவற்றையும் ஊக்குவிக்க பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் 2026-27 ஆண்டு முதல் 5 ஆண்டு திட்டமாக செயல்படுத்தப்படும். நடப்பாண்டில் 73,360 ஏக்கர் பரப்பளவில் 27 கோடியே 21 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் 40,000 பருத்தி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம். தமிழ்நாட்டில் கோழி தீவனம் மற்றும் எத்தனால் தொழிற்சாலைகளில் மக்காச்சோளம் முக்கிய மூலப்பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வரும் மக்காச்சோளத்தின் தேவையை நிறைவு செய்து விவசாயிகள் நல்ல வருமானம் ஈட்டிடும் வகையில் 2026-27 ஆண்டில் மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் 3,47,000 ஏக்கர் பரப்பளவில் 1,39,000 விவசாயிகள் பயனடையும் வகையில் 36 கோடி ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். வேளாண் காடுகள் திட்டம். தமிழ்நாட்டின் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளவும் சுற்றுப்புறச் சூழலை பாதுகாத்திடவும் விவசாய நிலங்களின் நிரந்தர பசுமை சூழ்நிலையை உருவாக்கிடவும் வேளாண் காடுகள் திட்டத்தை செயல்படுத்திட 2026-27 ஆண்டில் 17 கோடியே 70 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் நாற்றாங்கால்கள் அமைத்து தரமான மரக்கன்றுகள் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும். இத்திட்டத்தில் தரிசு நிலங்களை சாகுபடிக்கு மீள கொண்டு வந்து விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தி சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் நிலையான வேளாண்மையை மேம்படுத்துவதற்காக 12,500 ஏக்கர் பரப்பிலான சாகுபடிக்கு ஏற்ற தரிசு நிலங்கள் மீட்டெடுக்கப்பட்டு தேக்கு, மகோகனி, சந்தனம், மலைவேம்பு, செம்மரம் உள்ளிட்ட பொருளாதார மதிப்புமிக்க மர வகைகளை ஒரு ஏக்கருக்கு 200 மரக்கன்றுகள் வீதம் நடவு செய்து வேளாண் காடுகள் உருவாக்கப்படும். உயர் விளைச்சலுக்கு உகந்த சான்று விதைகள். விவசாயிகள் சான்று விதைகளை பயன்படுத்துவதால் 25% வரை மகசூலை அதிகரிக்க இயலும். இதனை நோக்கமாக கொண்டு தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமை வாயிலாக 2026-27 ஆண்டில் அரசு விதைப்பெண்ணைகள் மற்றும் விவசாயிகள் நிலங்களில் நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துகள், பருத்தி போன்ற பயிர்களுக்கு விதைப்பண்ணைகள் அமைத்து 43,400 மெட்ரிக் டன் சான்று விதைகள் 250 கோடி ரூபாய் தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமை நிதியிலிருந்து கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கு ஒன்றிய மாநில அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் மானிய விலையில் விநியோகம் செய்யப்படும். இதன் மூலம் சுமார் 10 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள். காட்டுப்பன்றி சேத தடுப்பு திட்டம். வன விலங்குகளிலிருந்து பயிர்களை பாதுகாக்க பல்வேறு முறைகள் தொன்று தொட்டே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பறவைகளை கவன் கொண்டு அடித்தும், மூங்கிலால் செய்த தட்டை என்ற இசைக்கருவியை முழக்கியும், மகளிர் திணைப்புணும் காத்ததை ஒளிகளை தட்டை புடைனர் புனம்தோறும் கிளிகடி மகளிர் விழிப்படு பூசல் என்றும் பன்றிகள் சொல்லும் சிறிய வழிகளில் அவை புகுந்து மாற்றிக்கொள்ளும்படியான பெரிய கற்பலகையான அடர்
என்னும் அரிய பொறிகள் வைத்து ஆடவர் காத்ததை விளைப்புணம் நிலத்தலின் கேளல் அஞ்சி புலைத்தோறும் மாட்டிய இருங்கால் அடார் அரும்பொறி என்று மலைப்படுகாடாம் நம் கண்முனை விரிக்கிறது. அண்மை காலங்களில் தமிழ்நாட்டு காற்று பண்டிகையால் பயிர்கள் தொடர்ந்து சேதமடைந்து விவசாயிகள் பெரும் பொருளாதார இழப்பை சந்தித்து வருகின்றனர். காற்று பண்டிகையால் ஏற்படும் பயிர் இழப்புகளை தடுக்கும் நோக்கில் பெரும்பான்மையான விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க இதற்கான சிறப்பு திட்டம் 2026-27 ஆண்டில் 7,35,00,000 நிதியில் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் உருவாக்கியுள்ள சுற்றுச்சூழலுக்கு உகந்த திரவ வடிவிலான காற்று பன்றி விரட்டி விவசாயிகளுக்கு மானியத்தில் வழங்கப்படும். இத்திட்டம் 14,000 ஏக்கரில் 1,35,00,000 மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். காட்டு பன்றி மட்டுமல்லாது யானை, காட்டெருமை, மான் போன்ற பிற வனங்கு விலங்குகளாலும் பயிர்களுக்கு ஏற்படும் சேதத்தை குறைத்திட நடப்பாண்டில் 134 விவசாயிகளுக்கு 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் சூரிய சக்தியால் இயங்கும் மின்வெளி அமைப்புகள் மானியத்தில் நிறுவப்படும். பெரும்பாலான மாவட்டங்களில் சீமை கருவேல மரங்கள் அடர்ந்துள்ள இடங்களை காட்டு பன்றிகள் தங்கள் வாழ்விடமாக கொண்டு அருகில் உள்ள விளைநிலங்களில் பயிர்களை சேதப்படுத்துகின்றன. எனவே காற்று பன்றிகளை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மண் வளத்தை மீட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் அரசு மற்றும் தனியார் நிலங்களில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணிகள் 4 கோடி ரூபாய் மாநில நிதியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வாயிலாக செயல்படுத்தப்படும். அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி திட்டம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகள் திட்ட பலனை தடையின்றி அடையவும் நீராதாரங்களை உருவாக்கி உற்பத்தியை அதிகரித்து வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்திக் கொள்ளவும் அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி தொகை திட்டம் செயல்படுத்தப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வகுப்பை சார்ந்த சிறு குறு விவசாயிகள் உயர் மதிப்பு வேளாண் திட்டங்களில் செலுத்த வேண்டிய பயனாளி பங்களிப்பு தொகை அவர்களுக்கு பெரும் சுமையாக இருப்பதால் அச்சுமையை குறைத்து திட்டங்களின் பயனை அவர்கள் அடையும் வண்ணம் இத்திட்டத்தில் 20% கூடுதல் மானியம் வழங்கப்படும். இதன்படி ஒன்றிய மாநில அரசு பங்களிப்பு திட்டங்களில் ஒருங்கிணைந்த பண்ணையம், பசுமை குடில்கள், நிழல்வலை குடில்கள், சூரிய கூடார உலர்த்திகள், மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள், பண்ணை இயந்திரங்கள் போன்றவற்றிற்கு 70%, சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் அமைத்திட 80% மானியம் வழங்கப்படும். நீர்ப்பாசன வசதி இல்லாத 300 ஆதி திராவிடர் பழங்குடியின விவசாயிகள் புன்செய் நிலங்களில் நீர்ப்பாசன ஆதாரமாக ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் 100% மானியத்தில் மின் மோட்டார் அல்லது சூரிய சக்தி பம்பு செட்டுகளுடன் அமைக்கப்படும். 2026-27 ஆண்டில் இத்திட்டத்திற்கென 56,72,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். விளைபொருள் வீணாவதை தடுக்க தார்பாய்கள் வழங்குதல். மழை போன்ற இயற்கை நிகழ்வுகளிலிருந்து விளைபொருட்கள் வீணாகாமல் பாதுகாக்கவும் விளைவித்த தானியங்களை உலர்த்துவதற்கும் பெரும்பான்மையான விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க 2026-27 ஆண்டில் 10 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் 43,500 விவசாயிகளுக்கு தார்பாய்கள் வழங்கப்படும். மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் சிறு குறு விவசாயி விருது. 2026-27 ஆண்டில் சிறு குறு விவசாயிகளை ஊக்குவிக்க மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் பெயரில் மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டிகள் நடத்தப்பட்டு சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துகள் உள்ளிட்ட 10 பயிர்களில் அதிக மகசூல் பெறும் முதல் 3 விவசாயிகளுக்கு முறையே 2,50,000 ரூபாய், 1,50,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் என மொத்தம் 30 விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்க 50 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கப்படும். மாவட்ட அளவிலான வெற்றி விவசாயி விருது. நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துகள், பருத்தி உள்ளிட்ட 9 பயிர்களில் 2 ஏக்கர் பரப்பளவில் பயிரிட்டு அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு மாவட்ட அளவில் வெற்றி விவசாயி விருது வழங்கப்படும். முதல் பரிசாக 50,000 ரூபாய், இரண்டாம் பரிசாக 25,000 ரூபாய் என 90 பரிசுகள் 67,50,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் வழங்கப்படும். சிறந்த உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது. உயிர்ம வேளாண்மை தமிழ்நாட்டில் பரவலாக்குவதன் ஒரு பகுதியாக 2026-27 ஆண்டில் உயிர்ம வேளாண் முறையில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகளை
சிறப்பிக்கும் வகையில் சிறந்த உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது 5 விவசாயிகளுக்கு வழங்கப்படும். பாராட்டு பத்திரத்துடன் தலா 2 லட்சம் ரூபாய் ரொக்கமும் கொண்ட இந்த விருதுகளை வழங்க 11 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கு புதிய கட்டடங்கள். வேளாண்மை உழவர் நலத்துறையின் அனைத்து திட்டங்களையும் தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் விவசாயிகள் ஒரே இடத்தில் பெற்று பயனடையும் பொருட்டு திருவண்ணாமலை, காட்பாடி மற்றும் குடியாத்தம், வேலூர், முசிறி, திருச்சிராப்பள்ளி, நரிக்குடி, விருதுநகர், போடிநாயக்கனூர், தேனி, கயத்தாறு, தூத்துக்குடி மற்றும் தொண்டாமுத்தூர், கோயமுத்தூர் வட்டாரங்களில் 300 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குடன் கூடிய 8 புதிய ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கான கட்டடங்கள் 27 கோடியே 82 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் கட்டப்படும். வேளாண் கண்காட்சி. நவீன வேளாண் தொழில்நுட்பங்கள், நன்னேரி வேளாண் செயல்பாடுகள், மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள், மதிப்பு கூட்டு இயந்திரங்கள், வேளாண் இயந்திரங்கள், இயற்கை வேளாண் முறைகள் குறித்த விழிப்புணர்வை விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் ஏற்படுத்த வேளாண் கண்காட்சி அக்ரி எக்ஸ்போ 3 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் நடத்தப்படும். இக்கண்காட்சியில் சாகுபடி முறைகள், வேளாண் சார்ந்த புதுமையான முயற்சிகள் காட்சிப்படுத்தப்பட்டு பயிர் உற்பத்தி திறன், விவசாயிகளின் வருமானம் ஆகியவற்றை அதிகரிக்க தேவையான வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும். திரவ உயிர் ஊர உற்பத்தி மையங்களின் கட்டமைப்பை மேம்படுத்துதல். தமிழ்நாட்டில் வேளாண்மை துறையின் 22 திரவ உயிர் ஊர உற்பத்தி மையங்களின் கட்டமைப்பை வலுப்படுத்திட புதிய நொதிக்கலன், இன்குபேட்டர், நீராவி ஜெனரேட்டர் உள்ளிட்ட உபகரணங்கள் நிறுவ 3 கோடியே 56 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். புதிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைத்தல். விதை சுத்திகரிப்பு திறனை அதிகரிக்கும் நோக்கில் சேலம் மாவட்டம் கங்கவல்லி, தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிகுளம், விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு ஆகிய 3 இடங்களில் தலா 250 மெட்ரிக் டன் விதை சேமிப்பு கிடங்களுடன் கூடிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் 7 கோடியே 10 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். சர்க்கரை துறை. விதை கரும்பு மானிய திட்டம். கரும்பு சாகுபடியில் இயந்திர அறுவடையை ஊக்குவித்து செலவினத்தை குறைத்திட அகலப்பார் முறையில் உயர் விளைச்சல் மற்றும் உயர் சர்க்கரை கட்டுமானம் கொண்ட கரும்பு ரகங்களை நடவு செய்ய முன்வரும் கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளில் பதிவு செய்துள்ள விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் பருசீவல் நாற்றுகள், ஒரு பொரு விதை கரணைகள் வழங்கிட 9 கோடியே 36 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 17,315 ஏக்கர் பரப்பளவில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம். கரும்பு சாகுபடி பரப்பை அதிகரிக்கவும் சாகுபடி செலவை குறைக்கவும் கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தில் வல்லுநர் விதை கரும்பு, திசு வளர்ப்பு நாற்றுகள், பருசீவல் நாற்றுகள், ஒரு பரு விதை கரணைகள், சோகை உரித்தல், நிழல் வளைக்கூட அமைத்தல், சோகை தூளாக்குதல் மற்றும் பரப்புதல், நுண்ணூட்ட உரக்கலவை மற்றும் உயிர் உரங்கள் வழங்குதல் ஆகிய இனங்களுக்கு மானியம் வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 9 கோடி ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். கள்ளக்குறிச்சி 1 கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் எத்தனால் உற்பத்தி குறித்த சாத்தியக்கூறு ஆய்வு. கள்ளக்குறிச்சி 1 கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கள்ளக்குறிச்சி 2 மற்றும் செங்கல்ராயன் கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் கூட்டமைப்பின் பேரில் நாள் ஒன்றுக்கு 100 கிலோ லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட எத்தனால் வடிப்பாலை அமைக்க விரிவான திட்ட அறிக்கையை டிபிஆர் மற்றும் சாத்தியக்கூறு அறிக்கை தயாரித்திட 20 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவசாயிகளுக்கு தொடர் வருமானம் அளித்து மக்களுக்கு ஊட்டச்சத்து பாதுகாப்பினை அளிப்பதில் பங்காற்றி உணவு பதப்படுத்தும் தொழில்களுக்கு மூலப்பொருட்களாகவும் விளங்கும் காய்கறிகள், பழங்கள், மலர்கள், சுவை தாளித பயிர்கள் போன்ற தோட்டக்கலை பயிர்களின் வளர்ச்சி தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் பெறுகிறது. தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தி திறனை உயர்த்தவும் உலகளாவிய சந்தைக்கான தரமான தோட்டக்கலை விளைபொருள் உற்பத்திக்கும் தோட்டக்கலைத்துறை பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. நீர் மேலாண்மைக்கான
துளி துளி தண்ணீர் திட்டம். நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காது ஆகிவிடின். மேகமானது கடல் நீரை முகந்து சென்று மீண்டும் மழையாக பெய்யாவிட்டால் அப்பெரிய கடலும் தன் வளமையில் குறைந்து போகும்போ என்பது திருவள்ளுவரின் வாக்கு. இதன் அடிப்படையில் நீரினை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து தமிழ்நாட்டில் நீர் மேலாண்மை மேம்படுத்தி இருக்கும் நீர் ஆதாரங்களை திறம்பட பயன்படுத்தி பயிர் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் நுண்ணீர் பாசன திட்டம் ஒன்றிய மாநில நிதி பங்களிப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியமும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியமும் வழங்கப்படுகிறது. அரசின் தொலைநோக்கு திட்டத்தின் ஒரு பகுதியாக 2026-27 ஆண்டில் 2,22,794 ஏக்கரில் 95,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 785 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். பனை பாதுகாப்பு இயக்கம். கற்பக விருட்சகம் என்று அழைக்கப்படும் பனைமரம் தமிழர்களின் வாழ்வோடும் வரலாற்றோடும் பின்னி பிணைந்து தமிழ்நாட்டின் மாநில மரமாக திகழ்ந்து வருகிறது. ஏறத்தாழ 3 லட்சம் விவசாய தொழிலாளர் குடும்பங்கள் பனைமரத்தின் வருவாயை வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். பனைமரங்களின் பாதுகாப்பை உறுதி செய்து பனை மற்றும் பனை பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவிக்க அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி 2026-27 ஆண்டு முதல் பனை பாதுகாப்பு இயக்கம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தில் பனை மரங்களை வெட்டுவதை முறைப்படுத்துவதற்காக ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டுள்ள மாவட்ட வட்டார குழுக்கள் முடுக்கிவிடப்பட்டு கண்காணிக்கப்படும். இத்துடன் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் கூடங்கள் அமைத்தல், பனை விதைகள், பனக்கன்றுகள் விநியோகம், பனை பொருள் வளர்ச்சி வாரியத்தினால் பனை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், பனை ஓலை பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சியும் அதற்கான உபகரணங்களும் வழங்குதல் முதலிய திட்டக்கூறுகள் 2,10,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். இது தவிர தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிகுளம் பனை ஆராய்ச்சி நிலையத்தில் குட்டை பனை, விரைவில் காய்ப்புக்கு வரும் பனை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆராய்ச்சிகள் துரிதப்படுத்தப்பட்டு அவற்றின் பலன்கள் விவசாயிகளின் பயன்பாட்டுக்கு விரைவில் கொண்டு சேர்க்கப்படும். வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்டம். வீட்டு தோட்டங்களில் ரசாயன உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களை பயன்படுத்தி நச்சுத்தன்மையற்ற பழங்களும் காய்கறிகளும் உற்பத்தி செய்யப்படுவதால் ஊட்டச்சத்து பாதுகாப்பு உறுதிப்படுத்துவதுடன் சுற்றுச்சூழல் மாசுபடுவதும் குறைகிறது. எனவே நகர்ப்புறங்களில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் கிராமப்புறங்களில் வீட்டை சுற்றியுள்ள நிலப்பகுதிகளிலும் செடி வளர்ப்பு பைகளுடன் கூடிய தொகுப்புகள், செங்குத்து தோட்டம் மற்றும் நீரியல் தோட்டம் ஆகிய அமைப்புகளில் காய்கறிகள், பழங்கள், மூலிகை செடிகள் போன்றவற்றை வளர்த்து மனமலர்ச்சியையும் நலமான சூழலையும் ஏற்படுத்த வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்ட திட்டம் நடப்பாண்டில் 10 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்து செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு தளிர்கீரைகள் திட்டம். தமிழ்நாடு மைக்ரோ கிரீன்ஸ் ஸ்கீம். புரோக்கோலி, முட்டைக்கோசு, முள்ளங்கி, பச்சை பட்டாணி, கொண்டைக்கடலை, ஆளி விதைகள், வெங்காயம், பச்சை பயிறு, கொள்ளு, எள், கோதுமை, கீரை வகைகள் ஆகியவற்றின் 7 முதல் 21 நாட்கள் வயதுடைய இளம் நாற்றுகள் தளிர்கீரைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த தளிர்கீரைகளில் முதிர்ந்த செடியினை விட 40 மடங்கு வரை அதிக ஊட்டச்சத்துக்கள் உள்ளதாக அறியப்படுகிறது. எனவே புதிய முயற்சியாக பொதுமக்களிடையே தளிர்கீரைகள் வளர்ப்பினை ஊக்குவிக்கும் வகையில் விதைகள், விதை வளர்ப்பு தட்டுகள், தென்னை நார் கட்டிகள், நீர் தெளிப்பு கருவி, வழிமுறை கையேடு ஆகியவற்றை உள்ளடக்கிய 20,000 தளிர்கீரை தொகுப்புகள் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி போன்ற முக்கிய நகர்ப்புற பகுதிகளில் விநியோகம் செய்யப்படும். இதற்கென 2026-27 ஆண்டில் 1,20,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தியை உயர்த்த உயர் தொழில்நுட்ப சாகுபடி முறைகளை ஊக்குவித்தல். உயர் தொழில்நுட்பங்களையும் தேவையான சிறப்பு கட்டமைப்புகளையும் விவசாயிகளிடையே ஊக்குவிப்பதன் வாயிலாக தோட்டக்கலை பயிர்களில் உற்பத்தினையும் உற்பத்தி திறனையும் பெருமளவு உயர்த்த இயலும் என்பதால் அதற்கான சிறப்பு திட்டங்கள் 2026-27 ஆண்டில் மொத்தம் 41 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும்.
சாமந்தி மலர் சாகுபடியில் பருவநிலை மாறும் காலங்களில் சூரிய ஒளி பெறும் கால அளவு பகற்பொழுது மாறுபடுவதால் சாமந்தி உற்பத்தியும் அதற்கேற்ப மாறுபடுகிறது. இதனால் செடிகளின் வளர்ச்சி குறைந்து சிறிய பூக்கள் சீரற்ற முறையில் விரிந்து தரமும் மகசூலும் குறைவதால் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்படுகிறது. இச்சவாலை எதிர்கொள்ளும் வகையில் சாமந்தி சாகுபடி செய்யும் விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க பருவநிலை மாறுபடும் காலங்களில் தேவையான கூடுதல் ஒளியை ஏற்படுத்தி செடிகளின் வளர்ச்சியை தூண்டுவதன் வாயிலாக பூக்கும் தருணத்தை சந்தை தேவைக்கேற்ப மாற்றுவதற்கு LED விளக்குகள் அமைக்கும் திட்டம் நடப்பாண்டில் 5 கோடி ரூபாய் மாநில நிதியில் செயல்படுத்தப்படும். பசுமை குடில் நிழல்வலை குடிலில் உயர் மதிப்புள்ள தோட்டக்கலை பயிர்களை சாகுபடி செய்யும் போது காற்று, மழை, அதிக வெப்பம், பூச்சி, நோய் தாக்குதலிருந்து பயிர்கள் பாதுகாக்கப்படுவதுடன் ஆண்டு முழுவதும் தொடர்ந்து உற்பத்தி செய்யவும் முடிகிறது. குறைந்த இடத்தில் 5 முதல் 7 மடங்கு அதிக மகசூலும் தரமான விளைபொருளும் அளித்து சந்தையில் நல்ல விலை கிடைக்க செய்வதை உறுதி செய்யும் இச்சாகுபடி முறையை பரவலாக்க 2026-27 ஆண்டில் 15 கோடியே 55 லட்சம் ரூபாய் ஒன்றிய மானிய நிதியில் 3 லட்சம் சதுர மீட்டர் பரப்பில் பசுமை குடில் மற்றும் நிழல்விலை குடில்கள் அமைக்கப்படும். பல உரை மற்றும் வாழையில் குலை உரை பயன்படுத்துவதால் பூச்சி நோய் தாக்குதல்கள், பறவைகள், அதிக வெப்பம், மழை ஆகியவற்றிலிருந்து பழங்கள் பாதுகாக்கப்பட்டு பழங்களின் தரமும் தோற்றமும் மேம்படுகின்றன. கூடுதல் நன்மையாக பூச்சிக்கொல்லி பயன்பாடு குறைவதுடன் சந்தை மதிப்பு விவசாயிகளின் வருமானமும் அதிகரிக்கின்றன. எனவே விவசாயிகளின் கோரிக்கையின் அடிப்படையில் 2026-27 ஆண்டில் 2500 ஏக்கரில் சாகுபடி செய்யப்படும் மா, கொய்யா போன்ற பல பயிர்களுக்கு பல உரையும் வாழைக்கு குல உரையும் 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதியில் வழங்கப்படும். பருவநிலை மாற்றத்தால் நிகழும் இயற்கை பேரிடர்களின் தாக்கத்தால் தற்காலிக பந்தல் அமைப்பில் சாகுபடி செய்யப்படும் கொடி வகை தோட்டக்கலை பயிர்களுக்கு அதிக சேதம் ஏற்பட்டு பொருளாதார இழப்பு ஏற்படும் சூழலில் நிரந்தர பந்தல் அமைப்பை ஊக்குவிக்க நடப்பாண்டில் ரூபாய் 11 கோடியே 73 லட்சம் நிதியில் நிரந்தர பந்தல் அமைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். வாழை சாகுபடி செய்யும் மாவட்டங்களில் வாழை குலைகளின் எடை மற்றும் லேசான காற்றினால் வாழை மரங்கள் சாய்வதால் ஏற்படும் மகசூல் இழப்புகளை தவிர்க்க வாழைக்கு முட்டுக் கொடுக்க நிதி உதவி வேண்டி விவசாயிகளிடமிருந்து கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் 2026-27 ஆண்டில் 6 கோடியே 25 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 6175 ஏக்கரில் வாழைக்கு முட்டுக் கொடுத்தல் திட்டம் செயல்படுத்தப்படும். தரத்திற்கான உறுதி, ஏற்றுமதிக்கான முன்னேற்றம். ஏற்றுமதி செய்யப்படும் பழங்கள், காய்கறியில் எஞ்சிய நஞ்சு காரணமாக இறக்குமதி செய்யப்படும் நாடுகளால் இவ்விளைபொருட்கள் நிராகரிக்கப்படுவதால் விவசாயிகளும் ஏற்றுமதியாளர்களும் பொருளாதார இழப்பை சந்திக்கின்றன. இதனை தடுக்கும் விதமாக 2026-27 ஆண்டில் புதிய முன்னெடுப்பாக 3000 ஏக்கரில் மா, கொய்யா, தக்காளி, முருங்கை, சின்ன வெங்காயம் ஆகிய பயிர்களை குழுவாக சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு நன்னெறி வேளாண் நடைமுறைகளை கொண்டு நஞ்சிலா விளைபொருட்களை உற்பத்தி செய்வதற்கான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், தொழில்நுட்ப வழிகாட்டுதல்கள் மற்றும் தேவையான கட்டமைப்பு வசதிகள் வழங்கப்பட்டு ஏற்றுமதியாளர்களுடனும் சந்தைகளுடனும் வலுவான இணைப்புகள் ஏற்படுத்தப்படும். இத்திட்டம் 8 கோடியே 43 லட்சம் ரூபாய் நிதியில் 23 பயிர் தொகுப்புகளில் செயல்படுத்தப்படும். தென்னைக்கான சிறப்பு திட்டம். வேர் முதல் நுனி வரை பயன் தரும் தென்னை என்றும் மனிதனின் உற்ற துணை. தமிழ்நாட்டில் சுமார் 5 லட்சம் ஏக்கரில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டு சுமார் 670 கோடி தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. தென்னை சாகுபடியிலும் சந்தைப்படுத்துவதிலும் தற்போது விவசாயிகள் சந்தித்து வரும் சவால்களை கருத்தில் கொண்டு பூச்சி நோய் தாக்குதலுக்கு தீர்வளித்தல், உற்பத்தி திறனை அதிகரித்தல், மதிப்பு கூட்டலை மேம்படுத்துதல் ஆகியவற்றுக்கான இனங்களை கொண்டு தென்னைக்கான சிறப்பு திட்டம் மொத்தம் 16 கோடி ரூபாய் மாநில நிதியில் செயல்படுத்தப்படும். தென்னை டானிக் பயன்படுத்துவதால் மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் திறம்பட உறிஞ்சப்படுவதுடன் மரங்களின் வளர்ச்சி திறன் மேம்பட்டு பூக்கள் மற்றும் காய் பிடித்தல் அதிகரிக்கும். எனவே தென்னை விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க தென்னை மரங்களின் நலத்தையும் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் நோக்கில் 2026-27 ஆண்டில் 86,000 ஏக்கரிலான தென்னை மரங்களுக்கு
தென்னை டானிக்கு வழங்குவதற்காக 6,20,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தென்னையை தாக்கும் வேர்வாடல் நோய் மற்றும் சுருள் வெள்ளை ஈ ஆகியவற்றின் பாதிப்பால் 35 முதல் 80 விழுக்காடு வரை மகசூல் இழப்பு ஏற்படுகிறது. இப்பாதிப்பை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை முறைகளுடன் நீடித்த நிலையான உயிரி கட்டுப்பாட்டு முறைகளை தென்னை விவசாயிகளை பெருமளவில் பரவலாக்கம் செய்திட 1350 ஏக்கர் பரப்பளவில் அபோடோக்ரைசா என்ற இறைவிலங்கி பூச்சிகள் மற்றும் கொக்கோகான் நுண்ணுயிர் கலவை ஆகியவை 75% மானியத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 1 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தென்னையை தாக்கும் ருக்கோசுருள் வெள்ளையை திறம்பட கட்டுப்படுத்த கிரைசோபெர்லா இறைவிலங்கி, ஐசேரியா, புமோசோரா ரோசியா, பூஞ்சை ஆகிய உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளை பெருமளவில் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்குமாறு பெறப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் புதிதாக 5 தென்னை ஒட்டுண்ணி உற்பத்தி மையங்கள் 3 கோடி ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். கோயம்புத்தூர் மாவட்டம் ஆலியார் நகர், கண்ணம்பாளையம், தேனி மாவட்டம் வைகை அணை, விருதுநகர் மாவட்டம் தேவதானம் ஆகிய இடங்களில் புதிய கிரைசோபெர்லா உற்பத்தி மையங்களும், கன்னியாகுமரி மாவட்டம் புத்தளத்தில் ஐசேரியா, புமோசோரா ரோசியா உற்பத்தி மையமும் அமைக்கப்படும். தரமான தென்னங்கன்றுகள் விவசாயிகள் கிடைப்பதை உறுதி செய்ய கரூர் முதலைப்பட்டி அரசு தோட்டக்கலை பண்ணையில் 15 ஏக்கர் பரப்பளவில் புதிய தென்னை நாற்று பணி ரூபாய் 48 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். தமிழ்நாடு தென்னை பதப்படுத்தும் கழகம் தென்னை விவசாயிகளின் வருமானத்தை நீடித்த நிலையான முறையில் பெருக்குவதற்கும் மதிப்பு கூட்டுவதால் நீரா தென்னை மற்றும் தென்னை சார்ந்த பொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைக்க செய்யவும், நிலையான சந்தை வாய்ப்பினை உருவாக்கவும், தென்னை விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையினை செயல்படுத்தும் விதமாகவும் தமிழ்நாடு தென்னை பதப்படுத்தும் கழகம் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையால் 22 கோடியே 30 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் புதிதாக அமைக்கப்படும். இக்கழகத்தின் வாயிலாக அறுவடைக்கு பின் தேவைப்படும் கட்டமைப்பு வசதிகள், பதப்படுத்துதல், தர குறியீடு இடுதல், சிப்பம் கட்டுதல், ஏற்றுமதி ஆகியவை குறித்த ஆலோசனைகள் வழங்கப்படும். மேலும் விரிவான சேவைகளை வழங்க ஏதுவாக தென்னை வளர்ச்சி வாரியம், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தோட்டக்கலைத்துறையுடன் ஒருங்கிணைந்து இக்கழகம் செயல்படும். நடப்பாண்டில் இதற்கென 5 கோடியே 30 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். கொப்பரை விலை வீழ்ச்சியினை தடுத்து விலையினை நிலைப்படுத்த குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொப்பரை கொள்முதல் செய்வதற்கான விலை ஆதரவு திட்டம் உரிய நேரத்தில் அறிவிக்கை செய்யப்பட்டு செயல்படுத்தப்படும். உயர் மதிப்பு கொண்ட பல பயிர்களின் சாகுபடியை ஊக்குவித்தல். ப்ளூபெர்ரி, ரம்பூட்டான், லிச்சி, டிராகன் பழம், அவகோடா, கிவி, மங்குஸ்தான், பேசன் பழம் போன்ற உயர் மதிப்பு கொண்ட பழங்களின் நுகர்வு பொதுமக்களிடையே அண்மை காலங்களில் அதிகரித்து வருகிறது. இப்பழங்களை நமது விவசாயிகளின் தனி பயிராகவும் ஊடு பயிராகவும் 930 ஏக்கரில் சாகுபடி செய்திட 1 கோடியே 87 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதை தவிர தாய்லாந்து இனிப்பு புளியையும், KLD, HRMN 99 போன்ற குளிர் பிரதேசம் இல்லாத பகுதியில் விளையக்கூடிய லோச்சில் ஆப்பிள் ரகங்களையும் தமிழ்நாட்டில் விவசாயிகளிடையே அறிமுகப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். மானாவாரி நிலங்களில் புலி சாகுபடி ஊக்குவிப்பு. தமிழ்நாட்டின் வறட்சி மற்றும் பாசன நீர் பற்றாக்குறை அதிகம் காணப்படும் பகுதிகளான தருமபுரி, கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திண்டுக்கல், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் நீடித்த மற்றும் நிலையான வருமானத்தை வழங்கக்கூடிய மாற்று பயிர்களை ஊக்குவிப்பது அவசியமாகும். அந்த வகையில் ஆண்டுக்கு 500 முதல் 700 மில்லிமீட்டர் மழை பொழிவிலும் வறட்சியை தாங்கி வளரும் உயர்தர ஒட்டுரக புளியமர பரப்பு விரிவாக்கத்திற்காக ஹெக்டருக்கு ரூபாய் 20,000 வீதம் 5 ஆண்டுகளில் 1250 ஏக்கரில் 1 கோடி ரூபாயில் நிதியில் புலி சாகுபடி ஊக்குவிக்கப்படும். நடப்பாண்டில் 20 லட்சம் ரூபாய் மாநில நிதியில் 250 ஏக்கரில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். குன்னூர் பழவியல் நிலையத்தில் புதிய ரகங்கள் அறிமுகம். 100 ஆண்டு பழமையான குன்னூர் பழவியல் நிலையத்தில் ஆப்பிள், பிளம், பீச், பேரிக்காய், கிவி, வெண்ணெய் பழம், பெர்சிமான் போன்ற பல வகைகளின் புதிய ரகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு மரபணு தொகுப்பு
75 லட்சம் ரூபாய் நிதியில் உருவாக்கப்படும். இதன் வாயிலாக குளிர் பிரதேச பகுதிகளுக்கு தேவையான புதிய ரகங்களின் நடவு செடிகள் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்கப்படும். காளான் உற்பத்தி கூடங்கள் அமைத்தல். சிறிய இடத்தில் குறைந்த செலவில் அதிக வருமானம் தரக்கூடிய காளான் வளர்ப்பு முக்கிய சிறு தொழிலாகும். உடல்நலத்திற்கு தேவையான புரதம், நார்ச்சத்து போன்ற முக்கிய ஊட்டச்சத்துக்களையும் அசைவ உணவிற்கு இணையான சுவையையும் காளான் தருவதால் நாளுக்கு நாள் இதன் பயன்பாடும் தேவையும் அதிகரித்து வருகிறது. தடையில்லாமல் நுகர்வோருக்கு காளான் கிடைக்கப்பெறும் வகையில் காளான் வளர்ப்பினை ஊக்குவிக்க கிராமப்புற இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு 2026-27 ஆண்டில் 50 சிறிய அளவிலான காளான் உற்பத்தி கூடங்கள் 50 லட்சம் ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். கிழங்கு வகை சுவைதாளித பயிர்கள் பரப்பு விரிவாக்கம். கமல், மஞ்சள், முளை, இஞ்சி என்று பட்டினப்பாலையில் பணப்பயிராக குறிப்பிடப்படும் மஞ்சளும் இஞ்சியும் பழந்தமிழின் உணவில் சுவை ஊட்டியிருப்பதை அறிய முடிகிறது. இச்சிறப்பு வாய்ந்த மஞ்சள் இஞ்சியுடன் பூண்டும் கிழங்கு வகை சுவைதாளித பயிராக தமிழ்நாட்டில் சாகுபடி செய்யப்படுகிறது. இவற்றிற்கான தேவை உணவில் மட்டுமல்லாமல் மருத்துவத்திலும் பெரிய அளவில் இருப்பதால் உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு சந்தையில் பெரும் பங்களித்து விவசாயிகளின் வருமானத்தை கணிசமாக உயர்த்துகின்றன. எனவே கிழங்கு வகை சுவைதாளித பயிர்களின் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் 2026-27 ஆண்டில் 2500 ஏக்கரில் 4 கோடி ரூபாய் நிதியில் இவற்றின் பரப்பு விரிவாக்கம் மேற்கொள்ளப்படும். வெங்காய சேமிப்பு கிடங்கள் அமைத்தல். வெங்காயம் பருவகால பயிராக இருப்பதால் ஆண்டு முழுவதும் நுகர்வோருக்கு அவை தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்வதற்காக போதுமான சேமிப்பு வசதிகளை உருவாக்குதல் இன்றியமையாததாகும். இது வெங்காயத்தின் விலை ஏற்றத்தாழ்வுகளை கட்டுப்படுத்தவும், விநியோகத்தில் ஏற்படும் நிலையற்ற தன்மையை களையவும், திடீர் விலை உயர்வை தடுக்கவும் பெரிது உதவும். எனவே 2026-27 ஆண்டில் 57,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட வெங்காய சேமிப்பு கிடங்குகள் 22 கோடியே 80 லட்சம் ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். பழங்கள், காய்கறிகளின் பாரம்பரிய ரகங்களை ஊக்குவித்தல். பழங்கால மக்களின் உணவு பழக்க வழக்கத்தை இந்த தலைமுறையினர் அறிய செய்யவும், வீட்டு தோட்டங்களிலும் மலைப்பகுதியில் மட்டுமே சாகுபடி செய்யப்படும் பாரம்பரிய காய்கறிகள், பல ரகங்களை மீட்டு பெரும்பான்மையாக சாகுபடி செய்வதை ஊக்குவிக்க வேண்டியது அவசியமாகிறது. 2026-27 ஆண்டில் செங்கவருக்கை, வெட்டையன், சூரங்குடி வெட்டையன் போன்ற மாரகங்கள், பன்ருட்டி பலா, முண்டன் சக்கை, செம்பருத்தி போன்ற பல ரகங்கள், மட்டி, நமரன், சிறுமலை, விருப்பாச்சி, லாடன், உதிரன் போன்ற வாழை ரகங்கள் மற்றும் பாரம்பரிய காய்கறி ரகங்களை விவசாயிகள் சாகுபடி செய்வதை ஊக்குவிக்க 3 கோடியே 88 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மருத்துவ பயிர்கள் சாகுபடியை ஊக்குவித்தல். தமிழ்நாட்டில் பழங்காலம் முதலே மருத்துவ பயிர்களின் பயன்பாடு மிகச் சிறப்பாக இருந்து வருகிறது. நவீன மருத்துவத்துறையில் மூலப்பொருளாக இப்பயிர்களின் தேவையை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் காடுகளிலிருந்து சேகரிக்கும் முறையை தாண்டி தற்போது அவை வணிக ரீதியாகவும் சாகுபடி செய்யப்படுகின்றன. மருத்துவ பயிர்களின் சாகுபடியை மேலும் ஊக்குவிப்பதோடும் புற்றுநோய் செல்களை எதிர்ப்பதில் திறன்மிக்கதாக கருதப்படும் முள் சீத்தா சாகுபடியையும் பரவலாக்கும் நோக்கில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். 2026-27 ஆண்டில் 1720 ஏக்கரில் 1 கோடியே 51 லட்சம் ரூபாய் நிதியில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். வேலூர் மாவட்ட அரசு தோட்டக்கலை பண்ணையில் கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்துதல். வேலூர் மாவட்டத்தில் 85 ஏக்கர் பரப்பளவில் செயல்பட்டு வரும் அகரம்சேரி அரசு தோட்டக்கலை பண்ணையில் ஆண்டுதோறும் சுமார் 35 லட்சம் நடவு செடிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் குழித்தட்டு காய்கறி நாற்றுகள், பழஞ்செடிகள், மரங்கன்றுகள், அழகு செடிகள் ஆகியவை பல்வேறு அரசு திட்டங்களின் கீழும் நேரடி விற்பனையிலும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த அரசு தோட்டக்கலை பண்ணையில் செயல்திறனை மேலும் மேம்படுத்தும் நோக்கில் புதிய கட்டமைப்பு வசதிகள் 2 கோடியே 3 லட்சம் ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூரி மாபெரும் நடவு செடி பண்ணை அமைத்தல். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூரி 51 ஏக்கர் பரப்பளவில் தரமான அலங்கார செடிகள், பல்வேறு மரவகை கன்றுகளை உற்பத்தி செய்து அவை உடனுக்குடன் விவசாயிகள் பொதுமக்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் ஒரு பெரிய அளவிலான நாற்று பண்ணை அமைக்கப்படும். இத்திட்டத்தினை 5 ஆண்டு காலத்தில் 7 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. முதலாம் ஆண்டில்
3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் பண்ணையில் கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும். வட்டார அளவில் தோட்டக்கலை விற்பனை நிலையங்கள் அமைத்தல். தமிழ்நாடு அரசின் 74 தோட்டக்கலை பண்ணைகளிலும் 24 பூங்காக்களிலும் உற்பத்தி செய்யப்படும் மண்புழு உரம், உயிரி கட்டுப்பாட்டு காரணிகள் உள்ளிட்ட இயற்கை இடுபொருட்கள், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், நடவு செடிகள், தோட்டக்கலை கருவிகள், பண்ணைகளில் உற்பத்தி செய்யப்படும் பழங்கள், காய்கறிகள், சுவைதாளித பொருட்கள் போன்றவை வட்டாரங்களில் உள்ள ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையங்களில் நியாயமான விலையில் பொதுமக்களுக்கு கிடைக்கும் வகையில் 100 தோட்டக்கலை விற்பனை நிலையங்கள் 5 கோடி ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். நகர்ப்புறங்களை எழிலூட்டுதல். அரசு நிறுவனங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், பொது பயன்பாட்டு இடங்கள், வீடுகள் போன்றவற்றிலும் சில நிழல் எழிலூட்டும் பணிகளுக்கான கோரிக்கைகளை எளிதாக பதிவு செய்யும் வகையில் தனித்துவமான இணையதளம் தமிழ்நாட்டு தோட்டக்கலை வளர்ச்சி முகமையினை டான்கோடா வாயிலாக உருவாக்கப்பட்டு குறைந்த செலவில் வீட்டு தோட்டங்கள் அமைத்தல், புல்தரைகள் அமைத்தல், அலங்கார செடிகள், பூச்செடிகள் நடவு செய்தல் ஆகிய எழிலூட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும். இதற்கென தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி முகமையின் டான்கோடா நில எழிலூட்ட பிரிவு வலுப்படுத்தப்பட்டு தமிழ்நாடு எங்கும் உள்ள நகர்ப்புறங்கள் அழகிய சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை வளாகங்களாக மாற்றப்படும். வேளாண்மை பொறியியல் துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வேளாண் பணிகளிலே காலத்தே மேற்கொண்டால் மட்டுமே உரிய மகசூல் பெற இயலும். வேளாண் தொழிலாளர் பற்றாக்குறையினை எதிர்கொள்ள வேளாண்மையில் இயந்திரமயமாக்கலை ஊக்குவிக்கவும், இயற்கை வளங்களான மண் மற்றும் நீரினை பாதுகாத்து செறிவூட்டுதல், வேளாண்மையில் புதுப்பிக்க ஆற்றல் பயன்பாடு ஆகியவற்றுக்கும் பல்வேறு திட்டங்களை வேளாண்மை பொறியியல் துறை செயல்படுத்தி வருகிறது. தனிநபர் விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் மானியத்தில் வழங்குதல். வேளாண்மையில் கருவிகளின் பயன்பாடு குறித்து நாம் சங்க இலக்கியங்களின் வாயிலாக அறியலாம். அவற்றில் முதன்மை கருவியான ஏரியினை முன்வைத்தே பின்னர் வந்த கம்பரும் வேளாண்மை சிறப்பை கூறும் தனது நூலுக்கு ஏர்70 என்று பெயரிட்டதோடு உழவுக்கு உறுதுணையாக ஆகும் உறுப்புகளை மேலி, ஊற்றாணி, நுகத்தடி, நுகத்துளை, நுகத்தாணி, பூட்டாங்கயிறு, தொடை, கொழுவானே, தாற்றுக்கோள், உளவெருது என பட்டியலிட்டு அவை ஒவ்வொன்றின் சிறப்பினையும் தனித்தனாக பாடியுள்ளார். கிராம அளவில் வேளாண் இயந்திரமாக்கலை பரவலாக்கும் நோக்கில் வேளாண் இயந்திரங்கள், கருவிகள், மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள், சூரிய கூடார உலர்த்திகள் முதலியன மானியத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. 2026-27 ஆண்டில் 227 கோடியே 20 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் 24,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் சுமார் 8,870 பவர் டில்லர்கள், 5,090 விசை களை எடுப்பான்கள், 1,400 சுழற் கலப்பைகள், 855 டிராக்டர்கள் உள்ளிட்ட வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்பட்டு வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த ஆண்டு முதல் சூரிய கூடார உலர்த்தி அமைக்க அதிகபட்ச மானியமாக இருந்த 3,50,000 ரூபாயினை உயர்த்தி 4,40,000 ரூபாயாக வழங்கப்படும். பெண் விவசாயிகளிடையே வேளாண் இயந்திரமாக்கலை ஊக்குவிப்பதற்காக இத்திட்டத்தில் பெண் விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைத்தல். விவசாயிகள் தங்களுக்கு தேவையான வேளாண் இயந்திரங்கள், கருவிகள், பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்க உதவும் ட்ரோன்கள் போன்ற நவீன உபகரணங்களை எளிதில் வாடகைக்கு பெற்று வேளாண் பணிகளை குறித்த காலத்தில் மேற்கொள்ளவும், வருமானத்தை உயர்த்திடவும் 10 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கிராம அளவிலான வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைக்க 80% மானிய அடிப்படையில் அதிகபட்சமாக 8 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது. மொத்தமாக 50 கிராம அளவிலான வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். மேலும் இந்த ஆண்டின் மொத்த ஒதுக்கீட்டில் 30% மகளிர் சுய உதவி குழுக்கள் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்படும். வெற்றி வான்மகள் திட்டம். இந்தியாவில் ட்ரோன் தொழில்நுட்பம், விவசாயம், கட்டுமானம், சரக்கு போக்குவரத்து, கண்காணிப்பு, பேரிடர் மேலாண்மை ஆகிய துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருகிறது. ஐக்கிய நாடுகள் சபை 2026 ஆண்டினை சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக அறிவித்துள்ள நிலையில் பெண்களை ட்ரோன் இயக்குபவர்களாக மாற்றுவதன் வாயிலாக
வேளாண்மையில் உரம், பூச்சிக்கொல்லி தெளித்தல், பயிர் கண்காணிப்பு உள்ளிட்ட பணிகள் எளிதாக்கப்படுவதுடன் வேளாண் பணிகளில் ஆள் பற்றாக்குறையை எதிர்கொள்ள வாய்ப்பாகவும் அமையும். இதற்காக தகுதியுள்ள 100 மகளிர் உள்ளிட்ட 500 நபர்களுக்கு மாநில அரசு செலவில் ட்ரோன் இயக்குவோர் பயிற்சி மற்றும் இயக்குபவர் உரிமம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைத்தின் தொலைநிலை விமான பயிற்சி நிறுவனத்தின் வாயிலாக 1,50,00,000 செலவில் வழங்கப்படும். பயிற்சி பெற்ற 50 மகளிருக்கு ட்ரோன்கள் 50% மானியத்தில் 2,50,00,000 மாநில நிதியிலிருந்து வழங்கப்படும். பெண்களை காக்க சிங்கப்பெண் படையை உருவாக்கிய நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விவசாயம் காக்க வான்மகள் படையை உருவாக்க உள்ளார். பண்ணை குட்டைகள் உருவாக்குதலும் தூர்வாறுதலும் மலை இயற்கையின் வரம் என்றால் பாசனம் மனிதனின் முன்னேற்பாடு. எனவேதான் நீராட்சி திட்டத்தினை செயல்படுத்தி பாசன ஏரிகளை பராமரிக்கவும் புதிய பண்ணை குட்டைகள் அமைக்கவும் இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. மழை நீரினை முறையாக சேமித்து பாசன நீர் ஆதாரத்தினை மேம்படுத்த 500 விவசாயிகளின் நிலங்களில் 100% மானியத்தில் பண்ணை குட்டைகள் உருவாக்கவும் பண்ணை குட்டைகளின் மழைநீர் சேமிப்பு திறனை மேம்படுத்துவதற்காக வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திரங்களை கொண்டு 75% மானியத்தில் 500 பண்ணை குட்டைகளை தூர்வாருவதற்கும் 2026-27 ஆண்டில் மொத்தம் 8,50,00,000 மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். 1000 ஏக்கர் பாசன பரப்பை உருவாக்கிட நீர் ஆதாரங்களை ஏற்படுத்தல், பாசன பரப்பினை அதிகரிக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு திட்டத்தின் அடிப்படையில் பாதுகாப்பான குறு வட்டங்களில் உள்ள நீர்ப்பாசன வசதி இல்லாத பொது பிரிவினை சார்ந்த விவசாயிகளின் நிலங்களில் ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் அமைக்க சிறு குறு மற்றும் பெண் விவசாயிகளுக்கு 60% மானிய அடிப்படையில் அதிகபட்சமாக 1,20,000 இதர விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் அதிகபட்சமாக 1,00,000 பின்னேற்பு மானியமாக வழங்கப்படும். மேலும் இத்திட்டம் நடைமுறையில் உள்ள தனித்து சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் திட்டம் மற்றும் நுண்ணீர் பாசன திட்டங்களுடன் ஒருங்கிணைத்து செயல்படுத்தப்படும். இத்திட்டம் 500 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 6 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். சூரிய சக்தி பம்பு செட்டுகள் அமைக்கும் திட்டம் வேளாண்மையில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்காகவும் விவசாயிகளுக்கு நிலையான நீர்ப்பாசன வசதியை உறுதி செய்வதற்கும் டீசல் பம்ப் செட்டுகள் மாற்றாக மின்சார இணைப்பு இல்லாத பாசன நீர் ஆதாரங்களுக்கு மின் கட்டமைப்புடன் சாராத தனித்து சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் 1000 விவசாயிகளுக்கு மானிய உதவியுடன் அமைத்து தரப்படும். பாசனத்திற்காக விவசாயிகள் தொடர் செலவினம் மேற்கொள்வதை தவிர்க்க ஏதுவான சுற்றுச்சூழலுக்கு உகந்த இத்திட்டத்திற்கு என 2026-27 ஆண்டில் 23,06,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். பயிர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதலுக்கான ஒருங்கிணைந்த வேளாண் இயந்திர வாடகை வணிக மையம், வேலையாட்கள் பற்றாக்குறை, விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் இருத்தல் போன்றவை தற்போது விவசாயிகள் முன் உள்ள முக்கிய சவால்களாகும். இவற்றை எதிர்கொள்ள பயிர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதலுக்கான வேளாண் இயந்திரங்களை வாடகை அடிப்படையில் விவசாயிகள் பயன்படுத்திட ஒருங்கிணைந்த வேளாண் இயந்திர வாடகை வணிக மையங்கள் அமைப்பது அவசியம் என்ற தொலைநோக்கு திட்டத்திற்கு செயல்வடிவம் அளிக்கும் நோக்கில் நடப்பாண்டில் தலா 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பயிர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதலுக்கான 50 ஒருங்கிணைந்த வேளாண் இயந்திர வாடகை வணிக மையங்கள் அமைக்கப்படும். ஆதி திராவிடர், பழங்குடியினர், பெண் தொழில் முனைவர் மற்றும் வேளாண்மை பொறியியல் பட்டயம் அல்லது பட்டப்படிப்பு பெற்ற இளைஞர்களுக்கு 75% மானியமும் இதர தொழில் முனைவருக்கு 50% மானியமும் வழங்கிட இத்திட்டத்திற்கு 8,13,00,000 மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். கடற்கரையோட தோட்டக்கலை திட்டம். கடற்கரை நமக்கு அருட்கொடை, மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் அன்பு கொடை. தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் உவர் நீருக்கு மேலே இருக்கும் நன்னீரினை பயன்படுத்தி
தோட்டக்கலை பயிர் சாகுபடியை ஊக்குவித்து நீல பசுமை தோட்டக்கலை பூங்காக்கள், ப்ளூ கிரீன் ஹார்டிகல்ச்சர் பார்க்ஸ் அமைந்திட நடப்பாண்டில் நன்னீர் சேமிப்பு கிணறுகள் ஒரு கிணற்றுக்கு அதிகபட்சமாக 1,50,000 ரூபாய் மானியத்தில் முன்னோடி திட்டமாக 10 விவசாயிகளுக்கு வழங்கப்படும். மேலும் சூரிய சக்தி பம்பு செட்டுகளும் தெளிப்பு நீர் பாசன அமைப்புகளும் தற்போது உள்ள திட்டங்களுடன் ஒருங்கிணைத்து அமைத்து கொடுக்கப்படும். இந்த நீர் ஆதாரத்தினை கொண்டு 10 ஹெக்டேர் பரப்பளவில் மிளகாய் மற்றும் கொத்தமல்லி பயிர்கள் சாகுபடி ஊக்குவிக்கப்படும். இத்திட்டத்திற்கென மொத்தம் 49,40,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். விவசாயிகளுக்கு மானியத்தில் கதிரெடுக்கும் களம் அமைத்து கொடுத்தல். விவசாயிகள் தாங்கள் விளைவித்த நெல், நிலக்கடலை, கம்பு, மக்காச்சோளம், எள், உளுந்து உள்ளிட்ட பயிர்களின் தானியங்களை கதிரெடுத்து பிரித்தெடுத்து அவற்றை உலர்த்தி சேமிக்கவும், அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்புகளை குறைத்து உரிய விலைக்கு விற்று பயன்பெறவும் தனிநபர் விவசாயிகளின் நிலங்களில் 100 கதிரடிக்கும் களங்கள் மொத்தம் 2,80,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் அமைத்து தரப்படும். வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திரங்கள் வாடகைக்கு வழங்கும் சேவையை வலுப்படுத்துதல். வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திரங்களை வாடகை 2.0 சேவையின் வாயிலாக வாடகைக்கு வழங்கும் திட்டத்தினை வலுப்படுத்த நடப்பாண்டில் 60 டிராக்டர்கள், அதற்குரிய இணைப்பு கருவிகள், நெல் அறுவடை இயந்திரங்கள் உள்ளிட்ட 463 வேளாண் இயந்திரங்களும் கருவிகளும் 19,22,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்படும். மேலும் 5 வட்டாரங்களில் வேளாண் இயந்திர கூடாரங்கள் 1,08,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். டிராக்டரால் இயங்கக்கூடிய வரப்பு செதுக்கி சேறு பூசும் கருவியின் மூலம் நெல் வயல்களில் வரப்பு செதுக்கும் தொழில்நுட்பத்தை பரவலாக்க 1,25,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இந்த அனைத்து இனங்களையும் செயல்படுத்த 20,31,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். வேளாண் இயந்திரங்களை பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைத்தல். வேளாண் இயந்திரங்கள் மற்றும் சூரிய சக்தி பம்பு செட்டுகளின் பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை உடனுக்குடன் பழுது நீக்கி பராமரிக்கும் வசதிகள் கிராமப்புறங்களிலே கிடைத்திட கிராமப்புற இளைஞர்கள், தொழில் முனைவர்களின் வாயிலாக வேளாண் இயந்திரங்களையும் சூரிய சக்தி பம்பு செட்டுகளையும் பழுது நீக்கி பராமரிக்கும் 15 மையங்கள் 1,12,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். பயிர் சாகுபடியில் தொடக்கம் முதல் இறுதி வரைய இயந்திரமயமாக்கம். உழவு தொடங்கி பயிர் கழிவு மேலாண்மை வரை அனைத்து வேளாண் பணிகளிலும் இயந்திரங்களை பயன்படுத்தி முழுமையான இயந்திரமாக்கலை மேற்கொள்வதன் வாயிலாக சாகுபடி செலவினத்தை குறைக்க இயலும். எனவே 225 ஏக்கர் பரப்பிலான விவசாயிகளின் வயல்களில் மக்காச்சோளம், நிலக்கடலை, உளுந்து, தென்னை ஆகிய பயிர்களில் தொடக்கம் முதல் இறுதி வரை இயந்திரமயமாக்குதல் குறித்த கள செயல் விளக்கங்கள் வேளாண் தொழில்நுட்ப முனைவர்களால் அக்ரிடெக் என்டர்பிரனர்ஸ் 100% மானியத்தில் 46,37,000 ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். வேளாண்மை பொறியியல் விரிவாக்கம் மற்றும் பயிற்சி மையங்கள் அமைத்தல். பயிர் சாகுபடி பணிகளிலும் அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை பணிகளிலும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை பின்பற்றி விவசாயிகள் அதிக மகசூல் பெறுவதற்கும் வேளாண்மை பொறியியல் தொழில்நுட்பங்களை விவசாயிகளிடையே பரவலாக்கவும் திருக்கோவிலூர், காரைக்குடி, முசிறி, தாராபுரம், கும்பகோணம் ஆகிய இடங்களில் வேளாண்மை பொறியியல் விரிவாக்கம் மற்றும் பயிற்சி மையங்கள் 4,60,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஒன்றிய மாநில அரசு நிதியில் அமைக்கப்படும். நவீன வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் குறித்த மாபெரும் கண்காட்சி. பல்வேறு பயிர்கள் வேளாண் பணிகளுக்கு ஏற்ற நவீன புதுமையான வேளாண் இயந்திரங்கள், கருவிகள், உபகரணங்களின் பயன்கள் குறித்த விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடப்பாண்டில் மாபெரும் கண்காட்சி தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடத்தப்படும். இக்கண்காட்சி விவசாயிகள், வேளாண் இயந்திர உற்பத்தியாளர்கள், துறை அலுவலர்கள் ஆகியோருக்கு இடையே தொடர்பினை ஏற்படுத்தி இயந்திரமயமாக்கப்பட்ட சாகுபடி நடைமுறைகளை விவசாயிகள் பெருமளவில் பின்பற்ற வழிவகுக்கும். வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உழவனின் கரங்கள் உதிர்க்கும் வியர்வையில் உற்பத்தி செய்யப்படும் விளைபொருட்களின்
பயணம் பண்ணையில் தொடங்கி பல்வேறு நிலைகளை கடந்து நுகர்வோரின் கைகளை சென்றடையும் வரையிலும் கடல் கடந்து ஏற்றுமதியாகி உலக அரங்கில் மிளிரும் வகையிலும் மதிப்பு சங்கிலினை ஏற்படுத்தி வலுப்படுத்திடவும் எளிதில் சந்தையை அணுகிடவும் சந்தை வாய்ப்புகளை அதிகரித்திடவும் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை முக்கிய பங்காற்றி வருகிறது. இதன் அடிப்படையில் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும் மதிப்பு கூட்டுதலை பரவலாக்கவும் சந்தை இணைப்புகளை வலுப்படுத்தி நிலையான மற்றும் முழுமையான வேளாண் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அரசின் தொலைநோக்கு திட்டங்களுக்கான முன்னெடுப்புகளை 2026-27 ஆண்டில் செயல்படுத்த இத்துறை திட்டமிட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் அக்கறை உடைய நாம் முதலமைச்சரின் இத்திட்டங்களால் இந்த ஆட்சியில் வேளாண் வளர்ச்சியை யாரும் அணையிட்டு தடுக்க முடியாது. தமிழ்நாடு விவசாயிகளின் வருமான மேம்பாட்டு ஆணையம் உழவனின் உழைப்பிற்கு உன்னத விலை கிடைத்திட வளம்குன்றா வேளாண்மையால் மாநிலம் செழித்திட வேளாண் பெருங்குடி மக்களின் வருவாயை நீடித்த மற்றும் நிலையான முறையில் உயர்த்தி அவர்களின் பொருளாதார தற்சார்பினை உறுதி செய்யும் சீரிய நோக்கோடு தமிழ்நாடு விவசாயிகளின் வருமான மேம்பாட்டு ஆணையம் 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு அமைக்கப்படும். இப்பணிகளை மேற்கொள்ள இவ்வாண்டு 5 கோடியே 20 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். உயிர்ம வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்த ஊக்குவித்தல். அண்மை காலங்களில் உயிர்ம வேளாண் பொருட்களின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வரும் நிலையில் சந்தை மற்றும் ஏற்றுமதி வாய்ப்புகளை அதிகரித்து வருமானத்தை உயர்த்திட உயிர்ம வேளாண் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள் விருப்பமுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் வர்த்தகர்களுடன் இணைக்கப்படுவதோடு உற்பத்தியாளர் வர்த்தகர் இணைப்பு, தேசிய சர்வதேச கண்காட்சிகளில் பங்கேற்பு, சந்தைப்படுத்தல் போன்ற நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். நடப்பாண்டில் பாரம்பரிய நெல், மிளகு, மஞ்சள் போன்ற உயிர்ம வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்த உரிய வசதிகள் ஏற்படுத்தப்படும். இதற்கென வல்லுநர்களை கொண்ட தனி பிரிவு அமைக்கப்படும். இந்த 5 ஆண்டு திட்டம் மொத்தம் 19 கோடி ரூபாய் மாநில நிதியில் செயல்படுத்தப்படும். 2026-27 ஆண்டில் இதற்கென 3 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் உயிர்ம வேளாண் பொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கு உழவர் சந்தைகளில் வாரம் ஒரு நாள் உயிர்ம வேளாண்மை முறையில் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு விளைபொருட்களை விற்பனை செய்ய உரிய வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும். புதிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை உருவாக்குதல். சிறு குறு விவசாயிகளை ஒருங்கிணைத்து அவர்களின் விளைபொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகளை மேம்படுத்தி வருமானத்தை அதிகரித்திடும் வகையில் புதிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் உருவாக்கப்படும். அவ்வாறு அமைக்கப்படும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் ஒவ்வொரு பங்குதாரருக்கும் சமபங்கு மானியமாக முதலாம் ஆண்டு 2000 ரூபாயும் 2ஆம் மற்றும் 3ஆம் ஆண்டுகளில் தலா 1500 ரூபாயும் ஆக மொத்தம் 5000 ரூபாய் வழங்கப்படும். இத்திட்டம் மொத்தம் 30 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். நடப்பாண்டில் இதற்காக 12 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளை வலுப்படுத்துதல். தமிழ்நாட்டில் 1686 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் பல்வேறு அமைப்புகளால் உருவாக்கப்பட்டுள்ளன. இவற்றில் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையால் 397 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. இந்நிறுவனங்கள் நிலையான வளர்ச்சியடைய தேவையான பரிந்துரைகளை வழங்குவதற்காக உழவர் உற்பத்தியாளர் நிறுவன மேலாண்மை பிரிவு அமைக்கப்படும். இப்பிரிவால் தேர்ந்தெடுக்கப்படும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதி மற்றும் நிர்வாக அறிக்கைகளை இணைய வழியில் சமர்ப்பிக்க தேவைப்படும் செலவில் 10,000 ரூபாயும் தலைமைச் செயல் அலுவலர் ஊதியத்தில் 50% தொகையாக அதிகபட்சம் மாதம் ஒன்றுக்கு 12,500 ரூபாயும் வழங்கப்படும். மேலும் சிறந்த நடைமுறைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்திடவும் சந்தை இணைப்பு, மதிப்பு கூட்டல் மற்றும் நிலையான வருவாய் ஈட்டுதல் குறித்த திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படுவதோடு மண்டல அளவில் கண்காட்சிகளும் நடத்தப்படும். மேற்கண்ட அனைத்து இனங்களையும் செயல்படுத்த 5 கோடி ரூபாய் மாநில நிதியில் ஒதுக்கப்படும். வேளாண் வணிக வழிகாட்டு மையம் அமைத்தல்.
விவசாயிகளுக்கும் புதுமை படைக்கும் வேளாண் தொழில் முனைவோருக்கும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கும் நவீன தொழில்நுட்ப தகவல்கள், கடன் இணைப்பு, மானிய உதவிகள், பயிர் காப்பீட்டு விழிப்புணர்வு, முதலீட்டு திட்டமிடல், விரிவான திட்ட அறிக்கை தயாரித்தல் முதலியவை குறித்து வழிகாட்டுதல் வழங்கும் நோக்கில் சென்னையில் 50 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் வேளாண் வணிக வழிகாட்டு மையம் நிறுவப்படும். ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்கு வசதிகள் ஏற்படுத்துதல். அறுவடை காலங்களில் விளைபொருட்களின் வரத்து அதிகரிக்கும் போது, சந்தை விலை குறையும் போது விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை சேமிப்பு கிடங்களில் இருப்பு வைத்து விலை உயரும் போது விற்பனை செய்ய ஏதுவாக அதிக வரத்துள்ள போலூர், திருவண்ணாமலை, அம்மூர், ராணிப்பேட்டை ஆகிய 2 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் தலா 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகள் 4,80,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். குளிர்பதன கிடங்கு வசதிகள் ஏற்படுத்துதல். காய்கறிகள், பழங்கள், பயிர் வகைகள், புளி, மிளகாய், வற்றல், எலுமிச்சை போன்ற வேளாண் விளைபொருட்களின் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பினை குறைத்து, சேமிப்பு காலத்தை நீட்டித்து, தரத்தை பாதுகாத்து, ஏற்றுமதி வாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் துறைமுகம் மற்றும் விமான சேவை முனையங்களுக்கு அருகில் உள்ள காஞ்சிபுரம், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் தலா 500 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர்பதன கிடங்குகள் பொது தனியார் கூட்டண்மை முறையில் ஏற்படுத்தப்படும். மத்திய மண்டலத்தில் உள்ள முதன்மை பதப்படுத்தும் நிலையங்கள் மற்றும் சிறப்பு வணிக வளங்களை மேம்படுத்துதல். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் எம்புதூரில் வாழைக்கும், பி.கே. அகரத்தில் வெங்காயத்திற்கும், திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டியில் புளிக்கும், வேடச்சந்தூரில் முருங்கைக்கும் உள்ள முதன்மை பதப்படுத்தும் நிலையங்கள், பெரம்பலூர் மாவட்டம் செட்டிகுளத்தில் உள்ள வெங்காய வணிக வளாகம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் ராஜேந்திரபுரத்தில் உள்ள தென்னை வணிக வளாகம் ஆகியவற்றின் செயல்திறனை மேம்படுத்தவும், மதிப்பு கூட்டலை அதிகரிக்கவும் அவை 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை பதப்படுத்தும் நிலையங்களாக தரம் உயர்த்தப்படும். இம்மையங்களை பயன்படுத்தும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், தொழில் முனைவோர்கள், ஏற்றுமதியாளர்கள் உரிய இயந்திரங்களை நிறுவ 50% மானியம் வழங்கப்படும். இதற்காக 3 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். போச்சம்பள்ளி முதன்மை பதப்படுத்தும் நிலையத்தில் ஏற்றுமதிக்கான கூடுதல் வசதிகள். தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மாம்பழம், மாதுளை, காய்கறிகள் போன்றவற்றின் ஏற்றுமதியை சீனா, தென்கொரியா, ஜப்பான், ஐரோப்பியா ஒன்றிய நாடுகளுக்கு விரிவுபடுத்திடும் நோக்கில் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி முதன்மை பதப்படுத்தும் நிலையத்தில் வெப்பநீர் பதப்படுத்தும் இயந்திரம், தரம்பிரிப்பு கூடம், குளிர்பதன கிடங்கு ஆகிய கூடுதல் வசதிகள் விவசாயிகள், பதப்படுத்துவோர் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் பயன்பெறும் வகையில் 1,94,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். உழவர் சந்தைகள் புனரமைப்பு. தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் உழவர் சந்தைகளில் நடப்பாண்டில் 10 உழவர் சந்தைகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்திடவும், சென்னையில் உள்ள பல்லாவரம், ஆவடி உழவர் சந்தைகளை நவீன ஒருங்கிணைந்த உழவர் சந்தைகளாக மறுசீரமைக்கவும், பெரம்பலூர் மாவட்டத்தில் செயல்படாமல் உள்ள வேப்பந்தட்டை உழவர் சந்தையினை எலம்பலூருக்கு இடமாற்றம் செய்யவும், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி உழவர் சந்தையினை மீள பழைய இடத்திற்கே இடமாற்றம் செய்து புதிய கட்டடம் அமைக்கவும் 20 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். உழவர் சந்தைகளில் மின்னணு விலைப்பலகைகள். தமிழ்நாட்டில் உள்ள 194 உழவர் சந்தைகளில் விவசாயிகளால் விற்கப்படும் விளைபொருட்கள் மொத்த சந்தை விலையை விட கூடுதலாகவும், நுகர்வோருக்கு சில்லறை விலையை விட குறைவாகவும் விலை கிடைத்திட ஏதுவாக அங்கு விற்பனை செய்யப்படும் அனைத்து காய்கனிகளுக்கும் அன்றாடம் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. இவ்வாறு நிர்ணயம் செய்யப்படும் விலையினை அனைவருக்கும் வெளிப்படையாக அறிவித்திடும் வண்ணம் 59 உழவர் சந்தைகளில் மின்னணு விலைப்பலகைகள் 2,04,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். சந்தை இடையீட்டு திட்டம். விலை நிலைப்படுத்தல் நிதி. தக்காளி போன்ற எளிதில் அணுகக்கூடிய விளைபொருட்களின் விலை வீழ்ச்சியிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க
தமிழ்நாடு வேளாண்மை விற்பனை வாரியத்தின் மூலம் 4,26,00,000 ரூபாய் மாநில நிதியுடன் சந்தை இடையீட்டு திட்டம், விலை நிலைப்படுத்தல் நிதி ஏற்படுத்தப்படும். இதன் மூலம் சந்தைகளில் தக்காளி, வெங்காயம் ஆகியவற்றின் விலையினை நிலைப்படுத்த முடியும். வேளாண் நுண்ணறிவு மற்றும் சந்தை மகத்துவ மையம். நாட்டிலேயே வேளாண் சந்தைப்படுத்துதலில் முன்னணி மாநிலமாக திகழ்வது தமிழ்நாடு. இதற்காக செயல்பட்டு வரும் 285 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், 213 ஈனாம் சந்தைகள், 194 உழவர் சந்தைகள், 1686 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் அனைத்து கட்டமைப்புகள் தொடர்பான தரவுகளை ஒருங்கிணைத்து செயற்கை நுண்ணறிவு, முன்கணிப்பு பகுப்பாய்வு, புவியியல் தகவல் முறைமை, தொழில்நுட்ப நிகழ்நேர சந்தை நுண்ணறிவு விவரங்களை வழங்க வேளாண் நுண்ணறிவு மற்றும் சந்தை மகத்துவ மையம் ஏற்படுத்தப்படும். நடப்பாண்டில் 4 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் இம்மையம் அமைக்கப்படும். விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பூமியில் இன்றளவும் உயிர்களும் தாவரங்களும் உள்ளதென்றால் அதற்கு காரணம் விதைகள்தான். விதைகள் தாம் தோன்றும்போதே தமக்கு தேவையான ஊட்டச்சத்துடனும் பாதுகாப்பு கவச உரையுடனும் பிறக்கின்றன. பயிர் சாகுபடியின் அடித்தளமாக விளங்கும் இத்தகைய விதைகள் தரமானதாக இருப்பதை உறுதி செய்வதே விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் முதன்மை பணியாகும். உயிர்ம விவசாயிகள் இயற்கை விவசாயிகளின் தரவுகளுக்கான ஒருங்கிணைந்த வலைத்தளம். தேசிய உயிர்ம உற்பத்தி திட்டம், பங்களிப்பு உத்தரவாத திட்டம், இந்தியா ஆர்கானிக் மற்றும் பங்களிப்பு உத்தரவாத திட்டம், இயற்கை வேளாண்மை ஆகிய திட்டங்களுக்கென தனித்தனி வலைத்தளங்களை ஒன்றிய அரசு பராமரித்து வருகிறது. இத்திட்டங்களில் பதிவு செய்யப்படும் விவசாயிகளின் விவரங்களை நுகர்வோர் மற்றும் வணிகர்கள் தெரிந்து கொள்ள இயலாத நிலையை மாற்றி உரிய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தும் நோக்கில் மேற்கூறிய 3 திட்டங்களின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அனைத்து விவசாயிகளின் தரவுகள் அடங்கிய ஒருங்கிணைந்த வலைத்தளம் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். விதை பரிசோதனை நிலையங்களுக்கு தேசிய அங்கீகார வாரியத்தின் அங்கீகாரம் பெறுதல். விதைகளின் தரத்தை உறுதி செய்து பரிசோதனை முடிவுகளின் மீதான நம்பகத்தன்மையை மேம்படுத்தும் நோக்கில் நாகப்பட்டினம், தேனி, நாமக்கல், திருவள்ளூர், ஈரோடு, ராமநாதபுரம், திண்டுக்கல், கிருஷ்ணகிரி ஆகிய 8 விதை பரிசோதனை நிலையங்களுக்கு 40 லட்சம் ரூபாய் செலவில் தேசிய அங்கீகார வாரியத்தின் அங்கீகாரம் பெறப்படும். விதை சான்றளிப்பு துறையால் சான்றளிக்கப்படும் விதைகளுக்கு QR கோடு கொண்ட சான்றட்டைகள் வழங்குதல். விதை சான்றளிப்பு துறையால் விவசாயிகளுக்கு QR குறியீடு சான்றட்டைகளுடன் கூடிய சான்று விதைகள் வழங்கப்படும். இதன் மூலமாக விதைகளின் உற்பத்தி முதல் விநியோகம் வரை முழுமையான கண்காணிப்பு ஏற்படுத்தப்படும். இத்திட்டம் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண் கல்வி, வேளாண் ஆராய்ச்சி, வேளாண் விரிவாக்கம் ஆகியவற்றை மேற்கொண்டு தமிழ்நாட்டின் வேளாண் வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் முக்கிய தூணாக இருந்து வருகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் வேளாண் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் நிறுவுதல். குறிஞ்சி மண்டலமான நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை, மலைத்தோட்ட காய்கறிகள், நறுமண பயிர்கள், மலர்கள் ஆகியன பெருமளவில் பயிரிடப்பட்டு வருகின்றன. இருப்பினும் இப்பயிர்களில் தரமான விளைபொருட்களை விளைவித்து அவற்றை சரியான முறையில் சந்தைப்படுத்துவதில் இடர்பாடுகள் உள்ளன. எனவே நீலகிரி மாவட்ட விவசாயிகளை ஊக்குவிக்கும், அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும், நஞ்சில்லா வேளாண் முறைகளை பரவலாக்கவும், விளைபொருட்களுக்கு உகந்த சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரவும் அரசு திட்டமிட்டுள்ளது. இதன் முதற்கட்டமாக நீலகிரி மாவட்டத்தில் தற்போது செயல்பட்டு வரும் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வேளாண் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையமாக தரம் உயர்த்தப்படும். அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி இம்மையத்தினை நிறுவுவதற்கு முதற்கட்டமாக 5 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். தஞ்சை மாவட்டம் சாக்கோட்டையில் உயிர்ம வேளாண்மை பட்டய படிப்பு கல்லூரி அமைத்தல். தமிழ்நாடு அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி தமிழ்நாட்டை இயற்கை வேளாண்மையில்
முன்னணி மாநிலமாக மாற்றும் நோக்குடன் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகிலுள்ள சாக்கோட்டையில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களின் பெயரில் ஒரு புதிய உயிர்மை வேளாண்மையை பட்டய படிப்பு கல்லூரி அமைக்க 15 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதன் முதற்கட்டமாக 2026-27 ஆண்டில் 5 கோடி ரூபாய் மாநில நிதி வழங்கப்படும். இக்கல்லூரியில் மாணவர்களுக்கு உயிர்ம வேளாண்மை தொடர்புடைய அனைத்து பாடங்களும் செயல்வழி கற்றலுடன் கற்பிக்கப்படுவதுடன் வேலைவாய்ப்புகள் குறித்த உரிய வழிகாட்டுதல்களும் வழங்கப்படும். ஏற்றுமதிக்கு ஏற்ற தோட்டக்கலை பயிர்களுக்கான தொழில்நுட்ப மையங்களை நிறுவுதல். தமிழ்நாட்டில் பயிரிடப்படும் ஏற்றுமதிக்கு உகந்த பயிர்களான மா, மஞ்சள், மிளகாய் முதலியவற்றில் நஞ்சற்ற சாகுபடி குறித்த விழிப்புணர்வை விவசாயிகளும் ஏற்படுத்தவும் இப்பயிர்களை சாகுபடி செய்யும் விவசாயிகளை உலகளாவிய ஏற்றுமதி சந்தையுடன் நேரடியாக இணைப்பதற்காகவும் பயிர் வாரியாக ஏற்றுமதிக்கான நவீன தொழில்நுட்ப மையங்கள் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் டெக்னாலஜி ஹப்ஸ் நிறுவப்படும். இம்மையங்கள் வாயிலாக விவசாயிகளுக்கு தேவையான உயர்தர பயிற்சிகள், முறையான வழிகாட்டுதல்கள், விரிவான தொழில்நுட்ப ஆதரவுகள் ஆகியவை வழங்கப்படும். இதன்படி மா தொழில்நுட்ப மையம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூரிலும், மிளகாய் தொழில்நுட்ப மையம் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலும், மஞ்சள் தொழில்நுட்ப மையம் ஈரோடு மாவட்டம் பவானிசாகரிலும் புதிதாக நிறுவப்படும். இம்மையங்களை அமைப்பதற்கென தலா 1,50,00,000 ரூபாய் வீதம் மொத்தம் 6 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இத்திட்டத்தின் முதற்கட்டமாக 1000 விவசாயிகள் கண்டறியப்பட்டு அவர்கள் சர்வதேச ஏற்றுமதி சந்தையுடன் நேரடியாக இணைக்கப்படுவார்கள். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் மாணவ மாணவருக்கு விடுதி வசதிகளை விரிவுபடுத்துதல். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஆண்டுதோறும் 2400 முதல் 3500 மாணவர்கள் வரை இளநிலை மற்றும் முதுநிலை வேளாண் கல்வி பயில சேர்க்கப்படுகின்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் கிராமப்புறங்களை சேர்ந்தவர்கள். அதிலும் குறிப்பாக மாணவிகளின் எண்ணிக்கை 70 விழுக்காட்டிற்கும் அதிகமாக இருக்கும் நிலையை அறிந்த நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களுக்கு தகுந்த கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய தங்குமிடங்களை உடனடியாக வழங்கி அவர்கள் எவ்வித இடர்பாடுமின்றி கல்வி கற்பதை உறுதி செய்ய அறிவுறுத்தினார்கள். அதன் அடிப்படையில் கோயமுத்தூர் வேளாண்மை பல்கலை வளாகத்தில் உள்ள மாணவர் விடுதிகள் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்க செய்யப்படும். இதற்கென 5 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்தும் 5 கோடி ரூபாய் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வருவாய் நிதி ஆதாரங்களிலிருந்தும் வழங்கப்படும். கோழி கழிவிலிருந்து மண்வள மேம்பாட்டிற்கு உரம் தயாரித்தலுக்கான ஆராய்ச்சி. தமிழ்நாடு முட்டை மற்றும் கறிகள் உற்பத்தியில் முதன்மை மாநிலமாக விளங்குகிறது. இதில் நாமக்கல், சேலம், கரூர், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டங்கள் முட்டை கோழி மற்றும் கறிக்கோழி தொழிலின் மையமாக விளங்குகின்றன. தமிழ்நாட்டில் கோழி பண்ணைகளில் இருந்து நாள் ஒன்றுக்கு 5400 முதல் 6700 மெட்ரிக் டன் வரையிலான கோழி கழிவு உற்பத்தி ஆகிறது. இக்கழிவுகள் எவ்வித பாதுகாப்பு முறைகளையும் கையாளாமல் ஆங்காங்கே கொட்டப்படுவதால் சுற்றுச்சூழல் மிகவும் பாதிப்படைகிறது. இந்நிலையில் பெருவாரியான விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று தமிழ்நாட்டில் முக்கியமாக நாமக்கல், சேலம், கரூர் மற்றும் அவற்றை சுற்றியுள்ள மாவட்டங்களில் சேரும் கோழி கழிவுகளை உலர்த்தி பொடியாக்கி உர உருண்டைகளாக தயாரித்து பயன்படுத்தி மண் வளத்தை மேம்படுத்தும் தொழில்நுட்பங்கள் குறித்த ஆராய்ச்சி மற்றும் செயல் விளக்கங்கள் சேலம் மாவட்டத்தில் உள்ள சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலையம் வாயிலாக மேற்கொள்ளப்படும். இதற்காக 1 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு புதிய பேருந்து வழங்குதல். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 14 இளநிலை பட்டப்படிப்புகள் வழங்கப்படுகின்றன. கோவையில் உள்ள பல்கலைக்கழக வளாகத்தில் மட்டும் 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக மாணவர்கள் விவசாயிகளின் வயல்கள், கூட்டுறவு வங்கிகள், வேளாண் சந்தைகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு வேளாண் காலநிலை மண்டலங்களுக்கு களப்பயணம் மேற்கொண்டு செயல்வெளி கற்றலை பெறுகின்றனர்.
மாணவர்கள் இத்தகைய கள பயணங்களை பாதுகாக்கவும் சிரமமின்றி மேற்கொள்ள தேவையான போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு 6 புதிய பேருந்துகள் வாங்க 1,50,00,000 ரூபாய் மானிய நிதியிலிருந்தும் 1,50,00,000 ரூபாய் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வருவாய் நிதியிலிருந்தும் வழங்கப்படும். தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டு கழகம் டிஎன்அபெக்ஸ் கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உணவு பதப்படுத்தல் தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கான உயர்திறன் மையம் அமைத்தல். கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் டிஎன்அபெக்ஸ் மூலம் 2,62,00,000 மதிப்பீட்டில் உணவு பதப்படுத்தும் தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் நிறுவப்படும். இம்மையம் புத்தாக்கம், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் உருவாக்கம், பகுப்பாய்வு மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு மூலம் உணவு பதப்படுத்துதல் சூழலை வலுப்படுத்தும். இதனால் தமிழ்நாட்டில் உள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களும் பயன்பெறும். வணிக முத்திரை, சிப்பமிடுதல், சந்தைப்படுத்துதல், விநியோக தொடர் மேம்பாடு, புதிய உணவுப் பொருள் தயாரிப்பு, மேம்பாட்டு சேவைகளை வழங்குதல், உணவு பதப்படுத்துதல் மேற்கொள்ளும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை மேம்படுத்தும் நோக்கில் வணிக முத்திரை பெறுதல், சிப்பமிடுதல், சந்தைப்படுத்துதல், விநியோக தொடர் மேம்பாடு, புதிய உணவுப் பொருள் தயாரிப்பு மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் டிஎன்அபெக்ஸ் வாயிலாக வழங்கப்படும். இத்திட்டம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வண்ணம் செயல்படுத்தப்படும். இதற்கென மொத்தம் 8,61,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். உணவு பதப்படுத்தும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான ஆதரவு. உணவு பதப்படுத்தும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இணைய வணிகம், இ-காமர்ஸ் மற்றும் விரைவு வணிக குயிக் காமர்ஸ் தளங்களில் இணைவதை ஊக்குவிக்க சந்தை இணைப்பு, வணிக முத்திரை மேம்பாடு, தள ஒருங்கிணைப்பு ஆகியவற்றுக்கான ஆதரவும் 100 உணவு பதப்படுத்தும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் தொழில் முனைவருக்கு ஏற்றுமதி தயார் நிலை பயிற்சி, சர்வதேச ஒழுங்குமுறை இணக்கம் மற்றும் தரச்சான்றிதழ் ஆகியவையும் சுமார் 2 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். மேலும் மிளகாய், முருங்கை, மாம்பழம், தேங்காய், வாழை, தக்காளி, இறால் போன்ற முக்கிய வேளாண் மற்றும் ஏற்றுமதி சார்ந்த பொருட்களுக்கான தடம் அறிதல் சேவைகளும் வழங்கப்படும். இதனால் வேளாண் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு உலகளாவிய சந்தை வாய்ப்புகள் அதிகரிக்கப்படும். திருச்சிராப்பள்ளி மற்றும் கோயம்புத்தூரில் டிஎன்அபெக்ஸின் மண்டல மையங்கள் உருவாக்குதல். தமிழ்நாடு உணவு பதப்படுத்தல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டு கழகத்தின் மண்டல அளவிலான சேவைகள் மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் விவசாயிகள், விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்கள், ஏற்றுமதியாளர்கள், தொழில் முனைவர் மற்றும் உணவு பதப்படுத்தும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான ஆதரவுகளை வழங்க திருச்சிராப்பள்ளியிலும் கோயம்புத்தூரிலும் மண்டல மையங்கள் 78 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். 84 கூட்டுறவு உணவு நுகர்வோர் பாதுகாப்பு. கூட்டுறவு தமிழ்நாட்டில் பயிர் சாகுபடிக்கான குறுகிய கால வேளாண் கடன் தேவைகளை நிறைவு செய்யும் பொருட்டு 2026-27 ஆண்டில் 17,000 கோடி ரூபாய் அளவிற்கு பயிர்க்கடன் வழங்கப்படும். கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்கான உழவர்களின் குறுகிய கால கடன் தேவைகளுக்கு 2026-27 ஆண்டில் 3,000 கோடி ரூபாய் அளவிற்கு மூலதன கடன் வழங்கப்படும். விவசாய நிலமற்ற பட்டியல் இனத்தவருக்கு வெள்ளாடுகள் மற்றும் செம்மறியாடுகள் வாங்க மற்றும் பராமரித்திட கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயம் சார்ந்த மத்திய கால கடன்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு மூலதன கடன்கள் வழங்கப்படும். 2026-27 நிதியாண்டில் 15/7/2026 வரை 12,752 விவசாயிகளுக்கு 159 கோடியே 41 லட்சம் ரூபாய் அளவிற்கு பயிர்க்கடனும் 19,324 நபர்களுக்கு 140 கோடியே
91 லட்சம் ரூபாய் அளவிற்கும் கால்நடை பராமரிப்பு கடனும் வழங்கப்பட்டுள்ளன. 2026ஆம் ஆண்டு பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு தகுதியான விவசாயிகளுக்கு வழங்க ஏதுவாக அரசால் முதல் தவணையாக 100 கோடி, இரண்டாம் தவணையாக 3000 கோடி ரூபாய், மூன்றாம் தவணையாக 1801 கோடி ரூபாய், நான்காம் தவணையாக 347 கோடி ரூபாய் என மொத்தம் 5267 கோடி ரூபாய் முழுவதுமாக விடுவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் நெல் கொள்முதல் ஊக்கத்தொகை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்படும் நெல்லிற்கு தமிழ்நாடு அரசால் சன்ன ரகத்திற்கு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 1560 ரூபாயும், பொது ரகத்திற்கு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 1310 ரூபாயும் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. நடப்பு கொள்முதல் பருவம் KMS 2025-2026 தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தால் 29/7/2026 வரை 6,14,580 விவசாயிகளிடமிருந்து நேரடி கொள்முதல் நிலையங்கள் மூலமாக மொத்தம் 62,72,720 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை மொத்தம் 917 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. நீர்வளத்துறை பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்கு இன்றியமையாத ஆதாரமான மழைநீரை அணைக்கட்டுகள் மற்றும் ஏரிகள் சேமித்து வைத்து திறம்பட பகிர்ந்தளிப்பது நீர்வளத்துறையின் முக்கியமான குறிக்கோளாகும். அணைகளில் இருந்து பாசனத்திற்கு திறந்துவிடப்படும் நீர் தங்கு தடையின்றி கடைமடை பகுதி வரை விரைந்து செல்ல ஏதுவாக 2026-27ஆம் ஆண்டில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அங்கே உட்கார்ந்து பேசுவது எனக்கு நல்லா கேட்குது. ரகசியமாக இருந்தால் மெதுவாக மற்றவர்கள் கேட்காமல் அமைதியாக உங்களுக்குள்ளே பேசுவதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் பேசுகிறது எனக்கே எல்லாமே கேட்குதுங்க. அவருடைய பேச்சுக்கு அது இடையூறாக இருக்கிற அறிக்கைக்கு நீங்கள் தொடரலாம். மாண்புமிகு அமைச்சர் தொடரலாம். அணைகளில் இருந்து பாசனத்திற்கு திறந்துவிடப்படும் நீர் தங்கு தடையின்றி கடைமடை பகுதி வரை விரைந்து செல்ல ஏதுவாக 2026-27ஆம் ஆண்டில் 125 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறுகள், வாய்க்கால்கள், கால்வாயில்கள் மற்றும் வடிகால்களில் 5955 கிலோமீட்டர் நீளத்திற்கு 1161 தூர்வாரும் பணிகள் நீர்வளத்துறையால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனால் மாநிலத்தின் நெல் மற்றும் இதர பயிர் வகைகளின் சாகுபடி பரப்பு மற்றும் உற்பத்திக்கான இலக்குகளை அடைவதோடு விவசாயிகளின் வருமானத்தையும் அதிகரிக்க இயலும். கால்நடை பராமரிப்பு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து பாதுகாப்பு, நிலையான வாழ்வாதாரம் ஆகியவற்றில் முக்கிய பங்களிப்பை அளித்து கிராமப்புற பொருளாதாரத்தின் சிறப்பு அங்கமாக குறிப்பாக பெண்களின் முன்னேற்றத்தினை உறுதி செய்வதில் கால்நடை பராமரிப்புத்துறை முக்கிய பங்காற்றுகிறது. எருமை இனப்பெருக்க திறனை மேம்படுத்துதல். 1000 எருமை கிடரி கன்றுகளுக்கும் சினையாக உள்ள 1000 எருமைகளுக்கும் ஊட்டச்சத்து ஆதரவு வழங்க மொத்தம் 2,04 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாட்டின் பாரம்பரிய கால்நடைகளின் மறுமலர்ச்சி. தமிழ்நாட்டில் 1,52,000 காங்கேயம், 14,000 புலிக்குளம், 42,000 உம்பலச்சேரி, 55,000 பர்கூர், 20,000 தோடா எருமைகள் என பாரம்பரிய கால்நடை இணையங்கள் தனிநபர்களின் உள்ளன. அவற்றில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சொந்தமான 5,000 உள்நாட்டு கால்நடைகளுக்கு தலா 5,000 ரூபாய் வீதம் கால்நடை பராமரிப்பு உதவித்தொகை வழங்கப்படும். இத்திட்டத்திற்கென 2,50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் மகளிர் சுய உதவி குழுக்கள் தங்களது கால்நடை சார்ந்த தயாரிப்புகளை விவசாயிகளுக்கு நியாயமான விலையில் விற்பனை செய்ய ஏதுவாக தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் போன்ற அரசு முகமைகளுடன் உரிய ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். பால்வளம். தமிழ்நாட்டில்
நாள் ஒன்றுக்கு சுமார் 3 கோடி லிட்டர் பால் உற்பத்தி செய்யப்படுவதன் மூலம் இந்தியாவின் மொத்த பால் உற்பத்தியில் சுமார் 4.7% பங்களிப்பை வழங்குகிறது. மேலும் மாநிலத்தின் தனிநபர் தினசரி பால் கிடைப்பளவு 407 கிராம் என உள்ளதால் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்வதில் பால்வளத்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. 500 நடுத்தர அளவிலான பால் பண்ணைகள் அமைத்தல். குறு மற்றும் சிறு பால் உற்பத்தியாளர்களிடையே பால் பண்ணை தொழில் முனைவை ஊக்குவித்து நிலையான வருவாயை உறுதி செய்யும் நோக்கில் தலா 5 கால்நடைகள் 3+2 மாதிரி கொண்ட 500 நடுத்தர அளவிலான பால் பண்ணைகள் அமைக்கும் இத்திட்டத்தின் கீழ் திட்ட செலவில் 25% மூலதன மானியமாக வழங்கப்படும். மீதமுள்ள திட்ட செலவிற்கு குறைந்த வட்டியில் நிறுவன கடன் உதவி பெறுவதற்கு வழிவகை செய்யப்படும். இம்முயற்சினால் பால் உற்பத்தி அதிகரிப்பதோடு ஆண்டு முழுவதும் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு குறிப்பாக மகளிர் பால் உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படும். இத்திட்டத்திற்கு தேவையான மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். சிறு பால் பண்ணைகள். பால் உற்பத்தியாளருக்கு ஆண்டு முழுவதும் நிலையான வருமானம் கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கில் மாநிலம் முழுவதும் 5000 சிறிய பால் பண்ணை அலகுகளை நிறுவுவதற்காக 4% வட்டி மானியம் வழங்கப்படுகிறது. இந்த சிறு பால் பண்ணைகள் திட்டத்தில் தகுதியுள்ள பால் உற்பத்தியாளர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் 2026-27 ஆண்டில் 4,19 லட்சம் ரூபாய் நிதியில் இத்திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். கால்நடை தீவனத்தை மானிய விலையில் வழங்குதல். பால் உற்பத்தி செலவை குறைத்து பொருளாதாரத்தில் நலிவடைந்த பால் உற்பத்தியாளர்களுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள தகுதியுள்ள பால் உற்பத்தியாளர்களுக்கு தரமான சமசீர் கால்நடை தீவனம் கிலோ ஒன்றுக்கு 2 ரூபாய் மானியத்தில் ஒரு கால்நடைக்கு 3 கிலோ வீதம் 300 நாட்களுக்கு வழங்கப்படும். இத்திட்டம் அறிவியல் சார்ந்த தீவன மேலாண்மை முறைகளை ஊக்குவித்து பால் உற்பத்தி திறனை உயர்த்துவதுடன் பால் உற்பத்தியாளர் வருவாயையும் மேம்படுத்தும். இத்திட்டத்தை செயல்படுத்த தேவையான மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மானிய விலையில் தாது உப்பு கலவை வழங்குதல். ஆரோக்கியமான கிடரி கன்றுகள் எதிர்கால பால் உற்பத்திக்கான அடித்தளமாகும். கறவை மாடுகளின் வளர்ச்சி, இனப்பெருக்க திறன் மற்றும் வாழ்நாள் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் நோக்கில் 50,000 கிடரி கன்றுகளுக்கு 50% மானியத்தில் தாது உப்பு கலவை ஓராண்டிற்கு வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 2,76,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மீன் வளம் மற்றும் மீனவர் நலம். தமிழ்நாட்டின் கிராமப்புறம் பொருளாதாரத்தில் உள்நாட்டு மீன் வளம் மற்றும் மீன் வளர்ப்பு முக்கியமான தூண்களாக உருவெடுத்துள்ளன. இத்துறை உள்நாட்டு மீனவர்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கும் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்புக்கும் வேலைவாய்ப்பினை உறுதி செய்வதிலும் முக்கிய பங்காற்றுகிறது. மாநிலத்தில் சுமார் 3,85,00,000 ஹெக்டேர் பரப்பளவில் உள்நாட்டு நீர்வளங்கள் அமையப்பட்டுள்ளன. இந்த உள்நாட்டு மீன்வளமானது மீன்வள மேம்பாட்டிற்கும் ஆயிரக்கணக்கான கிராமப்புற குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகிறது. கிராமப்புறங்களில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நீர்நிலைகளில் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்தல். தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையின் கட்டுப்பாட்டில் 21,608 குளங்கள் உள்ளன. உள்நாட்டு மீன் உற்பத்தியை அதிகரிக்கவும் ஊராட்சித்துறை நீர்நிலைகளில் மீன் உற்பத்தியை அதிகரிக்கவும் ஒரு ஹெக்டருக்கு 2,000 என்ற எண்ணிக்கையில் தரமான மீன் குஞ்சுகள் 5,000 ஹெக்டேர் பரப்பளவில் 75 லட்சம் ரூபாய் செலவில் இருப்பு செய்யப்படும். இதன் மூலம் கிராமப்புற மக்களுக்கு உயர்தர புரதசத்து நிறைந்த உணவு மலிவான விலையில் கிடைக்கும். தமிழ்நாட்டில் பல்நோக்கு பண்ணை குட்டைகளில் மீன் வளர்ப்பை ஊக்குவித்தல். பண்ணை குட்டைகளில் மீன் வளர்ப்பை மேற்கொள்ள மீன் வளர்ப்பரை ஊக்குவிக்கும் வகையில் 200 பண்ணை குட்டைகளில் மீன் வளர்ப்பு மேற்கொள்ள மீன் குஞ்சுகள், தீவனம் போன்ற இடுபொருட்களை வாங்குவதற்கு தேவையான மானியம் மீன் வளர்ப்பிற்கு வழங்கப்படும். இது மீன் வளர்ப்பின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதுடன் கிராமப்புற மக்களுக்கு புரதச்சத்து நிறைந்த உணவு கிடைப்பதை உறுதி செய்யும். இத்திட்டம் 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும். ஊரக வளர்ச்சி, கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம்.
கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் தமிழ்நாடு திட்டத்தில் இயற்கை வள மேலாண்மை மற்றும் நீர் பாதுகாப்பு பணிகள் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவை தவிர நிலத்தடி நீர் மற்றும் மண்ணின் ஈரப்பதத்தை மேம்படுத்த தேவையான வறட்சி தடுப்பு, நில மேம்பாடு, வரத்து மற்றும் பாசன கால்வாய்களை தூர்வாறுதல், பாரம்பரிய நீர்நிலைகளை புதுப்பித்தல் போன்ற விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. ஊரக பகுதிகளில் உள்ள விவசாயிகளுக்கும் சந்தைகளுக்கும் இடையே இணைப்பை உறுதி செய்வதற்கும் வேளாண் விளைபொருட்களின் போக்குவரத்தை எளிதாக்குவதற்கும் இணைக்கப்படாத ஆதி திராவிட பழங்குடியின குடியிருப்புகள் மற்றும் மலைப்பகுதிகளுக்கு ஓரடுக்கு கப்பிச்சாலை வசதி ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. 2026-27 ஆண்டில் பண்ணை குட்டைகள், புதிய குளங்கள், கசிவு நீர் குட்டைகள், நீர் செறிவூட்டும் குழிகள், நீர் செறிவூட்டு தண்டுகள், செறிவூட்டும் கிணறுகள், நாற்றாங்கால், மரங்கன்று நடுதல், மண் வரப்பு, கல் வரப்பு போன 12,000 பணிகள் 1,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் ஊரக பகுதிகளை சேர்ந்த சுய உதவிக்குழு பெண்களுக்கு வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண் பொறியியல், கால்நடை பராமரிப்பு மற்றும் வேளாண் காடு வளர்ப்பு போன்ற பிரிவுகளில் பல்வேறு நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து பயிற்சி அளித்து அத்தொழில்நுட்பங்களை அவர்களின் பண்ணைகளில் பின்பற்றி ஆண்டு முழுவதும் நிலையான வருமானம் ஈட்டும் வகையில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் பல்வேறு பண்ணை வாழ்வாதார திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் பயிர் விதை உற்பத்தி. தரமான பயிர் விதைகள் உற்பத்திக்காக மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் 100 பயிர் விதை உற்பத்தி தொகுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. இத்தொகுப்புகளை வலுப்படுத்தி பயிர் வகை பயிர்களில் விதை இருப்பினை அதிகரித்திடும் வகையிலும் 2026-27 ஆண்டில் மேலும் 50 பயிர் விதை உற்பத்தி தொகுப்புகள் 1 கோடி ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். இந்த 150 பயிர் விதை உற்பத்தி தொகுப்புகள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் பயிர் விதைகள் வேளாண்மை துறையினால் கொள்முதல் செய்யப்பட்டு வேளாண் பெருமக்களுக்கு பல்வேறு திட்டங்களின் கீழ் விநியோகிக்கப்படும். விவசாயிகளுக்கு தரமான தென்னங்கன்றுகள் உற்பத்தி செய்து வழங்குதல். 2024-25 ஆண்டில் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் 60 தென்னை நாற்று பண்ணைகள் அமைக்கப்பட்டு தரமான தென்னங்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு 2025-26 ஆண்டில் தோட்டக்கலைத்துறை மூலம் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டன. நடப்பாண்டில் கூடுதலாக 2,50,000 தென்னங்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு தோட்டக்கலைத்துறை மூலம் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்திட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இயற்கை பண்ணைய தொகுப்புகள் உருவாக்கும். விளைநிலத்தினை வளமாக்கி எந்த ஒரு ரசாயன பயன்பாடுமின்றி ஆரோக்கியமான உணவை உற்பத்தி செய்திடும் வகையில் 2026-27 ஆண்டில் கூடுதலாக 6 இயற்கை பண்ணைய தொகுப்புகள் 3 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் 6 மாவட்டங்களில் அமைக்கப்படும். இத்தொகுப்புகள் மூலம் இயற்கை பண்ணையத்தில் உயிரி இடுபொருட்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் பல்வேறு பாரம்பரிய நடைமுறைகள் பற்றி விவசாயிகளை தெரிந்து கொண்டு பின்பற்ற இயலும். வனத்துறை 2026-27 ஆண்டில் பசுமை தமிழ்நாடு இயக்கம் கிரீன் தமிழ்நாடு மிஷன் மூலம் மாநிலம் முழுவதும் உள்ள விளைநிலங்களில் வேளாண் காடுகளை ஊக்குவிக்கவும் வேளாண் வருவாயை பன்முகப்படுத்தவும் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் திறனை மேம்படுத்தவும் 5 லட்சம் சந்தன மரக்கன்றுகள், 51,000 தேக்கு மரக்கன்றுகள் மற்றும் 20 லட்சம் பல்வேறு வகையான மரக்கன்றுகள் நடப்பட உள்ளன. மேலும் நிலையான வேளாண் காடுகளை ஊக்குவிக்கவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் சூழலியல் ரீதியான மீள்திறனை வலுப்படுத்தவும் கிழக்கு தொடர்ச்சி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள பழங்குடியினரின் வேளாண் நிலங்களில் 10 லட்சம் சில்வர் மரக்கன்றுகளை நடவு செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மொத்தத்தில் 2026-27 ஆண்டில் தமிழ்நாடு முழுவதும் பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் வேளாண் காடுகள் மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக 35,51,000 மரக்கன்றுகள் நடவு செய்யப்படும். எரிசக்தி. வேளாண்மைக்கான பாசன நீரினை அளித்து பயிரை காப்பதில் எரிசக்தி துறையின் பங்கு இன்றியமையாதது. மாநிலத்தின் விவசாய உற்பத்தினை பெருக்கி விவசாயிகளின் நலனை மேம்படுத்தும் நோக்குடன் 23,97,732 வேளாண்மை மின் இணைப்புகளுக்கு இலவச மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டு விவசாயிகள் பயன்படுத்தி வருகிறார்கள்.
வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை தேசிய பேரிடர் தணிப்பு நிதியிலிருந்து ஊக்க உதவி திட்டத்தின் கீழ் பல்வேறு வறட்சி திணிப்பு திட்டங்கள் 111 கோடி ரூபாய் செலவில் விருதுநகர், ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் 28 வட்டாரங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 75 கிராமங்களில் செயல்படுத்த ஒன்றிய அரசால் முதல் தவணையாக 50 கோடி ரூபாய் நிதியும் தமிழ்நாடு அரசு தனது பங்கு தொகையாக 5 கோடி ரூபாய் நிதியும் வழங்கியுள்ளன. நில அளவை மற்றும் நிலவரி திட்டம், பட்டா மாறுதல் ஊரகம், கிராமப்புற நில ஆவணங்கள் ஏற்கனவே கணினிப்படுத்தப்பட்டு இணையவழி பயன்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளன. ஜனவரி 2025 முதல் ஜூலை 2026 வரை 60,68,000 இணையவழி ஊரக பட்டா மாறுதல் மனுக்கள் வரப்பெற்றதில் 47,96,000 இணையவழி பட்டா மாறுதல் செய்யப்பட்டுள்ளன. வேளாண் அடுக்கு திட்டத்திற்காக புவி அமைவிட புள்ளிகள் பொருத்தப்பட்ட விவரங்கள், டிஜிட்டல் இந்தியா நில ஆவணங்களை நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் மொத்தமுள்ள 16,810 கிராம வரைபடங்களும் கணினிப்படுத்தப்பட்டு அவற்றில் வேளாண் அடுக்கு திட்டத்தின் புவி அமைவிட புள்ளிகள் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் கணினிப்படுத்தப்பட்ட புலப்படங்கள் வேளாண் அடுக்கு திட்டத்தின் கீழ் புவி அமைவிட புள்ளிகள் பொருத்தப்பட்ட கிராம வரைபடங்களும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. இதுவரை 48,93,000 விவசாயிகளுக்கான அடையாள எண்களும் சுமார் 4,38,00,000 வேளாண் நிலங்களுக்கான அடையாள எண்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கொடையள்ளி செங்கோல் குடியோம்பல் 4 உடையானும் வேந்தருக்கு ஒளி, கொடை இரக்க குணம், நடுநிலை தவறாமல் ஆட்சி நடத்துதல், நலிந்த குடிமக்களை காத்தல் ஆகிய 4 பண்புகளுடைய வேந்தருக்கெல்லாம் ஒளி விளக்காவான் என்ற திருவள்ளுவின் வாக்கினுக்கு இணங்க நல்லாட்சி செய்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வரலாற்றை புரட்டி போட்டு வையத்தை வாய்ப்பிழக்க வைத்து 3 மாதங்களில் எய்திய சாதனைகளை நற்செயல்களை கண்டு கேட்டு வியப்பவர்கள் தான் அதிகம். சிதம்பர ரகசியமாய் என்றும் இருந்த சட்டசபை கூட்டம் இன்று சாமானிய மக்களும் விரும்பி பார்க்கும் செய்தி போலாகிவிட்டது. இவை எல்லாவற்றுக்கும் மகுடம் வைத்தாற்போல் தமிழ்நாட்டினை 2035-36 ஆண்டிற்குள் $1.5 டிரில்லியன் அமெரிக்க பொருளாதாரமாக மாற்ற உறுதி பூண்டு அதற்கான தொலைநோக்கு திட்டத்தினையும் வகுக்க தந்துள்ளார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். சீர் வளரும் மறைவளரும் திரள்வேந்தர் முடிவளரும், பேர் வளரும் வணிகருக்கு பெருநிதியம் மிக வளரும், ஏர் வளரும் திருவளரும் இசை வளரும், கடல் சூழ்ந்த பார் வளரும் காரலார் பயிர் வளரும் திறத்தாலே, பெருமுகழ் படித்த உழவர்களின் பயிர் வளர்க்கின்ற தன்மையாலே சீர் வளரும், சிறப்பு பொருந்திய மறைநூல்கள் வளர்ச்சி பெறும், வேந்தரின் மணிமகுடம் செழித்து ஓங்கும், பெருமைமிக்க வணிகர்களுக்கு பெருஞ்செல்வம் மிகுதியாக உண்டாகும், அழகு மிக்க கல்வி கேள்வி முதலிய செல்வமும் செழித்து ஓங்கும் என்று கம்பர் பெருமான் 70 நூலில் கூறுவதிலிருந்து உழவு தொழில் சிறந்து விளங்கினால் அந்நாட்டில் பிற துறைகள் அனைத்தும் செழித்து வளரும் என்று அறியலாம். எனவேதான் $1.5 டிரில்லியன் அமெரிக்க பொருளாதார இலக்கினை நோக்கிய பயணத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறை அதிகபட்ச பங்களிப்பை வழங்குவதற்கு ஏற்ப இத்துறையின் திட்டங்களும் செயல்பாடுகள் அமையும். கற்றது கையளவு கல்லாதது கடலளவு. நானும் உன்னதமான உளவுத்துறையை உயிர்த்துறையை நன்முறையில் வழிநடத்தி செல்ல, வேளாண்மையை மேம்படுத்த, உழவர்களின் நலன் காக்க என்னென்ன தேவை என்பதை ஆர்வத்தோடு பயின்று வருகின்றேன். முதல் ஆண்டு என்பதால் தற்போது உள்ள நிதி ஆதாரங்களின் அடிப்படையில் விவசாயிகளின் உயர்வுக்கான திட்டங்கள் முன்னுரிமையின்படி வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட உள்ளன. இந்த திட்டங்கள் உழவர்களின் வாழ்வினை மேன்மேலும் முன்னேற்றிட வழிவகுக்கும் என்று உறுதியுடன் நம்புகிறேன். இனி வரும் ஆண்டுகளில் இன்னும் பல திட்டங்கள் தீட்டப்பட்டு பரவலான வேளாண் வளர்ச்சி எய்தப்படும் என்றும் இம்மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி கூறுவது போல நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும் என்று தொன்மை மிகுந்த வளம் நிறைந்த தமிழ்நாட்டில் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையினை உழவர்களின் நிலையை உயர்த்தியிடும் நோக்கத்தில்
பல்வேறு திட்டங்களுடன் உருவாக்கி இம்மாமன்றத்தில் சமர்த்திட எனக்கு உறுதுணையாக இருந்த தலைமைச் செயலாளர் முனைவர் எம் சாய்குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கும், நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலர் திரு எம்.ஏ. சித்திக் ஐஏஎஸ் அவர்களுக்கும், வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலாளர் முனைவர் சங்கர் ஐஏஎஸ் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து துறை தலைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையிலே ஒன்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். A true leaders has the confidence to stand alone, the courage to make tough decisions and the compassion to listen to the need of the people என்று அறிஞர் டக்ளஸ் மெக்கார்த்தர் கூறியது போல, எங்கள் தளபதி தேர்தல் களத்தில் 26 கட்சிகளின் கூட்டணியையும் இன்னொரு கூட்டணியையும் தனித்து எதிர்கொண்டு வெற்றி பெற்றார். அதனால் தான் சொல்லுகிறேன், இஸ் ஏ ட்ரூ லீடர், இஸ் ஏ ட்ரூ லீடர். லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீர்கள் என உறுதியாக அறிவித்த ஒரே முதல்வர் நம் முதல்வர். ஊழலற்ற தூயச்சு என்பதில் உறுதியாக இருக்கிறார் நம் முதல்வர். ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளிலிருந்து ஊழல் ஒழிப்பில் உறுதியாக இருக்கிறார் நம் முதல்வர். அதனால் தான் சொல்லுகிறேன், மை லீடர் ஹஸ் த கரேஜ் டு மேக் டஃப் டிசிஷன். ஒரு அண்ணனாக, மகனாக, தாய் மாமனாக தமிழ்நாட்டின் பெண் குழந்தைகள் முதல் அத்தனை தலைமுறை பெண்களுக்கும் நான் இருக்கிறேன் என நம்பிக்கை கொடுக்கிறார் நம் முதல்வர். அனைவரின் கோரிக்கைகளையும் கேட்கிறார். அதனால் தான் சொல்லுகிறேன், மை லீடர் ஹஸ் த கம்பேஷன் டு த நீட்ஸ் ஆஃப் த பீப்புள். எங்கள் தளபதி தான் உண்மையான தலைவர், மக்களுக்கான தலைவர், ஏ ட்ரூ லீடர். எங்கள் தளபதி தான் உண்மையான தலைவர், மக்களுக்கான தலைவர், ஏ ட்ரூ லீடர். வாழ்க நம் முதல்வர், வாழ்க ஜனநாயகம், வளர்க நம் தமிழ்நாடு, வெற்றி தமிழ்நாடு காண வெள்ளாட்டும் வேளாண்மை. நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் வேளாண்மை நிதிநிலை முக்காரங்க சொல்றேன். வேளாண்மை நிதிநிலை புத்தகத்தில் உள்ள அந்த குறிப்பை தவிர பேசிய பேச்சுக்களில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய ஏதேனும் இருப்பில் இருந்தால் மட்டும் நான் நீக்குவேன். இருங்க, படிச்சுட்டார். இருங்க அது நான் முன்னரே குறிப்பிட்டு விட்டேன். முடிக்கிற போது குறுக்கிட விரும்பாமல் பொறுத்திருந்தேன். அதை ஏற்கனவே மாண்பு உறுப்பினருக்கு நான் அறிவுறுத்தியிருந்தேன். முடிக்கிற போது இந்த பேரவையில் கொடுக்கப்பட்டிருந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கையின் படி இல்லாமல் வேறு செய்திகளை அவர் குறிப்பிட்டிருந்தால் கூடுதல் செய்திகளை அதில் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டிய குறிப்பிருந்தால் மட்டும் நீக்குவேன். பேரவைக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. திருத்திய நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை திருத்திய நிதிநிலை அறிக்கை மீதான பொது விவாதம் மற்றும் மானிய கோரிக்கை